இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of our Lord and Savior Jesus Christ. எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களில் நடத்தப்படுகிற இந்த வேதபாட கூட்டங்களுக்கு வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு முறை கூட இனிய நாமத்தில் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். We once again in the sweet name of our Lord and Savior Jesus Christ invite you to attend these 4 days the series of Bible studies. Having accepted the invitation, you all have come here. We are very happy about that. நீங்கள் எல்லாரும் பெரிய வாஞ்சியோடும் தாகத்தோடும் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கூடி வந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். We are also aware of the fact that you all have gathered here with a great desire, delightfully that you will be able to receive the blessings of the Lord these days. உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற திறமையோ எந்தவிதமான விசேஷித்த அனுபவங்களோ எங்களுக்கு இல்லை. ஆனாலும் நம்ம எல்லாருடைய தேவைகளையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். We neither have the skill nor the experience to fulfill or meet all the desires of your heart, but there is God Almighty in the midst of us who is aware of all our needs and your desires, and He will meet all the wants and the needs of your life. அவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He is faithful, He will do accordingly. பரலோக ராஜ்யத்தை பற்றி வேதத்தில் அநேக உவமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are many parables mentioned concerning the kingdom of heaven in the word of God. உவமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் நம்மேல் வைத்த அன்பாகவே இருக்கிறது. The very reason why God had given unto us parables is because the love that He had kept upon us. ஏன் ஆண்டவர் உவமைகளை கொண்டு பேசுகிறார்? Why God spoke to us through parables? என் வாயை ஓமைகளினாலே அன்றி நான் திறக்கிறதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, I shall not open my mouth but by the parables alone. எப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய இயேசு தன் வாயை திறந்தாரோ திறக்கும் பொழுதெல்லாம் ஊமைகளை கொண்டே அவர் தன்னுடைய வாயை திறந்து சத்தியங்களை விளம்பி இருக்கிறார். Whenever Lord Jesus Christ opened up His mouth to speak to people, He opened up His mouth by means of parables and declared the deep truths to the people. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசி. Let us read Matthew's Gospel chapter 13 verse 35. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என் வாயை உவமைகளினால் திறப்பேன். I will open my mouth with parables. உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன். I will utter things which have been kept a secret from the foundation of the world. 34வது வசனத்தையும் கூட வாசியுங்கள். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடே உவமைகளாக பேசினார், உவமைகளினாலே அன்றி அவர்களோடே பேசவில்லை. உவமைகளினாலே அன்றி அவர்களோடு அவர் பேசவே இல்லை. Without a parable spake He not unto them. எப்பொழுதெல்லாம் அருமையான இயேசு தன் வாயை திறந்து ஜனங்களோடு பேசினாரோ அப்பொழுதெல்லாம் உவமைகளை கொண்டே பேசுகிறார். Whenever beloved Lord Jesus Christ opened up His mouth to speak to people, He only spoke to them through parables. உவமைகளில் சொல்லப்பட்டிருக்கிறதான சத்தியங்கள் அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. The truths that are kept inside or laid inside the parables are no ordinary truths. அவைகள் விசேஷமானவைகளாக இருக்கிறது. Those are indeed very special truths. 3வது வசனத்தை வாசி. Let us read verse 3. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அநேக விசேஷங்களை அவர் உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். He spake many things unto them in parables. அப்படினால் உவமைகள் என்று நாம் பார்க்கும்போது விசேஷமானவைகளைத்தான் அந்த உவமைகளின் மூலமாக ஆண்டவர் விளக்கி வருகிறார். Therefore, as we consider parables, we understand that God attempted to explain exceedingly important things through parables. வெளிப்படுத்தின விசேஷம் என்று நாம் படிக்கிறோம். We read about a book called the Book of Revelation. இனி நடக்க போகிறவைகள் என்ன என்பதை தேவன் யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Unto Apostle John, God revealed about the things which are yet to happen. அதில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் அப்படியே நடந்து கொண்டு வருகிறது,
இன்னும் சில காரியங்கள் நடக்க போகிறது. All those things that have been mentioned in that book are happening now, and there are yet some which will take place in the future. விசேஷமான சத்தியங்களை ஆண்டவர் ஓமைகளை கொண்டு ஜனங்களோடு பேசியிருக்கிறார். Special truths God did speak to people by means of parables. அது சாதாரணமானவைகள் அல்ல, விசேஷமானவைகள் ஆனபடினால் எல்லாரும் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு கூட ஓமைகளை கொண்டு எளிய நடையில் ஆண்டவர் ஆழமான சத்தியங்களை விளக்கி வருகிறார். Since they are not ordinary but of great importance, God intended for everyone to understand, and that is the reason why God chose the means of parables, so that even the simple may be understand the deeper truths easily. பரலோக ராஜ்யம் படித்தவர்களுக்கு மாத்திரமோ அல்லது பணக்காரர்களுக்கு மாத்திரமோ உரியதல்ல. The kingdom of God does not belong either to the educated or to the wealthy. பரிசுத்தமாய் ஜீவிக்கிற எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் சொந்தமாக இருக்கிறது. Whereas the kingdom of heaven shall be the inheritance for all those people that lead a very holy life. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. ஆனபடியினால் தேவனையும் தேவனை தரிசித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படி எந்த மனிதனாயிருந்தாலும் அவனுக்கு ஒரு சுத்த இருதயம் அவசியமாக இருக்கிறது. Therefore, for every man who want to see God, and that he may also enter into the kingdom of God, what is needed for him is to have a very pure heart. யாரா இருந்தாலும், பணக்காரர்களும் பரலோகத்துக்கு போகலாம், ஏழைகளும் போகலாம், சாதாரண குலத்தை சேர்ந்தவர்களும் போகலாம், உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களும் போகலாம், படித்தவர்களும் போகலாம், படிக்காத பாமர மக்களும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். Whoever that may, regardless of his being educated, uneducated, a person being wealthy or poor, a person belonging to a low caste or to a high caste, it does not matter. Anyone can go to the kingdom of heaven. யாரா இருந்தாலும் எல்லாருக்கு வேண்டிய தகுதி ஒன்றே ஒன்றுதான். Whoever that is, there is only one that is needed for this person. இருதயத்திலே அவர்கள் சுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். That is, they should become pure in heart. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார். Only such will inherit the kingdom of heaven. அருமையானவர்களே, Beloved, இப்படி எல்லா மனிதர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக அந்த தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி சுதந்தரிக்க வேண்டும் என்பதை பற்றிய சத்தியங்களை ஓமைகளின் மூலமாக பல்வேறு விதங்களில் ஆண்டவர் மனிதனோடு பேசி வந்தார். Beloved, that man of the people may inherit the kingdom of God. God spoke to mankind in many ways, and also he used the means of parables so that everyone may understand about the kingdom of God, and that they may be able to enter into the kingdom of God. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் படிக்கும்போது, As we read in the prophetic book of Isaiah chapter 26 first 3 verses, பெலனான ஒரு நகரம் நமக்கு உண்டு என்று ஒரு நகரத்தை தீர்க்கதரிசி அறிமுகப்படுத்துகிறார். there the prophet is introducing unto us about a city which is called as a strong city. இந்த பூமியில இருக்கிற நகரங்கள் எல்லாம் பலவீனமான நகரங்களாக இருக்கிறது. For all the cities that we are seeing today in the world are weak cities. இந்த பூமியில இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் எவ்வளவு உறுதியாக கட்டினாலும் எல்லாம் பலவீனமான கட்டடங்களாகவே இருக்கிறது. However strong the buildings are built today in the world are considered to be weak still. ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் எப்படிப்பட்ட கட்டடங்களானாலும் நொறுங்கி விழுகிறது. When an earthquake appear, then whatever may be the building collapses. சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதன் மேல் ஏரோப்ளேன் பாய்ந்தபோது அதிலிருந்து குண்டுகள் வெடித்து அந்த கட்டடங்கள் எல்லாம் நொறுங்கி போய். We also know of an incident that took place in America very recently, that there was a very huge building, and when into that building an aeroplane loaded with the bombs entered into, the entire building collapsed and became rubble. கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து மிக உறுதியாக கட்டப்பட்டு என்ஜினியர்களால் இத்தனை வருடம் இது தாங்கும் என்று உத்தரவாதத்தோடு கட்டப்பட்ட கட்டடங்கள். Many crores of rupees have been spent on it, and the engineers, while they are designing the building, they said this building has been designed in this way, therefore this building will stand for this many years together. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா நகரங்களும் கட்டடங்களும் உத்தரவாதமற்றவைகளே. Therefore we understand all the buildings that we are able to see presently on the earth have no guarantee. மனிதனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோகம் மாத்திரம்தான்
நிரந்தரமானது. But only one, which is the heaven which God himself is preparing for mankind, is everlasting. ஆனபடியினால் பரலோக ராஜ்யத்தை பெலனான நகரம் என்றும் நிலையான நகரம் என்றும் அசைவில்லாத ராஜ்யம் என்றும் வேதத்தில் பல விதங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. And that is the reason why in the Bible the heaven has been introduced as the strong city, firm city, and the cities that moveth not. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். Hebrew chapter 12 verse 28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அசைவில்லாத ராஜ்யம் என்று அங்கே நாம் படிக்கிறோம். There we are able to read that it is a kingdom which cannot be moved. அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். Hebrews 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இந்த பூமியில் இல்லை என்று சொல்லுகிறார். It is also mentioned here that we do not have a continuing city on the earth. அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். Isaiah 26. முதல் 2 வசனங்கள். அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார், சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். இப்படி ஒரு பெலனான நகரத்தை குறித்து நாம் படிக்கிறோம். Like this we are also able to read about a strong city. அருமையானவர்களே, தேவன் மனிதனுக்காக அசைவில்லாத நிலையான பெலனான ஒரு நகரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். This is how, beloved, the Lord is preparing, God is preparing for mankind a strong city, a firm city, a city that moveth not. தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியேயும் சிருஷ்டிக்கப்பட்டதான மனிதன் தேவனுடைய நோக்கத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த மனிதனுக்காக தேவன் இவ்வளவு மேன்மையான ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Man who has been created in the likeness and the image of God, and because man has been made in the very lofty image of God, that he may inherit this glorious place, God is preparing this kingdom for that man. இந்த பூமியில் இருக்கிறதான எல்லா ராஜ்யங்களும் கட்டடங்களும் நகரங்களும் மாறி போகிறதையும் அழிந்து கொண்டு வருகிறதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். We are able to see in our daily life that many cities and the kingdoms of the world either get changed away, destroyed, or totally transformed. சத்திய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே நிறைவேறி கொண்டு வருகிறது. Everything which has been mentioned in the word of God is taking place just as it has been mentioned, without a very slight change in it. ஒரு காலத்தில் இந்த சத்திய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை வாசித்து கேட்கும்போது இவைகளெல்லாம் உண்மையாக இருக்குமா என்று பலரும் சந்தேகப்படக்கூடிய விதத்தில் இந்த வேத வசனங்கள் காணப்பட்டது. There was a time at which things that are mentioned in the word of God appear to some as if whether at all these things that have been mentioned in the word of God will come to reality. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறதை விஞ்ஞானிகள் காண்கிற வேளையில் இப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளுடைய கண்களும் வேதத்துக்கு நேராக தீவிரமாக திருப்பப்பட்டிருக்கிறது. But the scientists have in the later days understood that everything that has been mentioned in the word of God is becoming real. Therefore, all the scientists of the world together have now turned their attention to see what will happen to the world towards the word of God. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் அத்தனையும் உண்மை என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளுகிறார். Today the scientists accept and acknowledge the fact that whatever has been mentioned in the Bible is true. இனி என்ன நடக்க போகிறது என்பதையும் கூட வேதத்திலிருந்து ஆழமாக ஆராய்ந்து அறிந்து கொண்டு வருகிறார். They are also conducting research in the Bible to find out as to what will befall on the world in the days to come. இப்படி இருக்க இந்த அசைவில்லாத நிலையான பலனான பரலோக ராஜ்யத்தை மனிதன் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக அவன் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். When that is the truth as to how man should keep himself ready or prepare himself so that he will be able to inherit this strong city, continuing city, and the city that moveth not. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக எடுத்து விளம்புகிறார். And that is what prophet Isaiah is very clearly explaining to us. பலனான நகரம் நமக்கு உண்டு. We have a strong city. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். Open ye the gates, that the righteous nation which keepeth the truth may enter in. தேவனுடைய ராஜ்யம் சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள
ஒரு ஜாதியாருக்காக அது திறக்கப்படுகிறது. The kingdom of God will be opened only unto one nation, and this is the nation that keepeth the truth or the righteous nation. தந்திரமாக கள்ளத்தனமாக வேறு எந்த விதத்திலும் அதில் நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது. There is no whatsoever for anybody to enter into this kingdom in a subtle manner. பராக்கிரமசாலி முதற்கொண்டு அவன் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக ஒரே தகுதிக்குள்ளாக கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Whether a person is a strong man or a very wealthy man or a politician, when it comes to entering into the kingdom of God before the word of God, everyone will have to come to one common standard. சத்தியத்தை வாசிக்கிறவர்களுக்காகவோ கேட்கிறவர்களுக்காகவோ அல்ல, சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்களுக்காக மாத்திரமே இந்த தேவனுடைய ராஜ்யம் திறக்கப்படும். The kingdom of God will not be open for those people that hear the truth of God or speak the truth of God, but those people that obtain and keep the truth of God will be able to enter. சத்தியங்களை கேட்டு அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அதை தன்னுடைய சொந்த அனுபவமாக மாற்றிக்கொண்டு ஜீவிக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Only those people that listen to the truth of God and make this truth of God the real experience in their real life only will be able to enter into this kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. The kingdom of God is not in mere talk, but that is in violence. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேகர் பேசலாம், ஆனால் அதை தங்களுடைய சொந்த அனுபவத்திலே கைக்கொண்டு வருகிறவர்களோ மிக குறைவாக இருக்கிறார்கள். It is probably possible for many to speak about the kingdom of God, but it is only very few people are bringing whatever they preach in their real life. நானும் நீங்களும் கேட்கிற யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய ஜீவியத்திலே சொந்த அனுபவமாக்கிக் கொள்ள கர்த்தர் தாமே நம்ம எல்லாருக்கும் கிருபை கொடுப்பாரா. Me, you and all of us that are listening to the word of God now must have the grace of God so that we will be able to bring what we listen as truth into real life situation. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான சத்தியங்களை ஆண்டவர் ஓமைகளின் வடிவாக பல்வேறு ஓமைகளின் மூலம் எல்லாரும் எளிதாக விளங்கிக் கொண்டு அதை கைக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஆண்டவர் நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி வருகிறார். The Lord has revealed the truths concerning or the ways with which we would be able to enter into the kingdom of God in a simple manner, and that is the reason why he taught the truth unto us as parables. பின்னாலே படத்திலே சில ஓமைகளை குறித்து படமாக வரையப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். We are able to notice some parables have been drawn as pictures which have been exhibited for you at the rear. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை பற்றியும் அதில் பிரவேசிப்பதற்கான வழிமுறைகளை பற்றியும் சுமார் 70க்கும் அதிகமான ஓமைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. There are more than 70 parables have been mentioned in the Bible concerning as to how can we understand about the kingdom of God, and that as to how shall we be able to enter into this kingdom of God. மனிதன் நித்திய காலமாக தேவனோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் சதா காலமும் அழிவில்லாதவனாய் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் மனிதன் மேல் வைத்த நோக்கம். The plan of God concerning man is that man may be together with God forever and ever without seeing destruction unto himself. அதற்காக மனிதனுக்கு ஒரு பரீட்சை காலம் கொடுக்கப்பட்டிருந்தது. It is towards that end a time of test has been set aside for man. அந்த பரீட்சையிலே அவன் ஜெயம் பெற்ற பிறகுதான் அந்த அனுபவத்துக்கு அவன் பாத்திரவனாக காணப்பட வேண்டும். After he becomes successful or victorious in that trial, only then he becomes worthy to enter into that kingdom. ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது முதலாவது தூதர்களை சிருஷ்டித்தார். When God created, in the order of creation, he created the angels first. இந்த தூதர்களுக்கு பலவிதமான வேலைகள் உண்டு. These angels have many works to do. அவர்கள் பணிவிடை ஆவிகள் என்று அழைக்கப்படுகிறார். And they are also called as ministering spirits. சில தூதர்கள் பணிவிடை ஆவிகளாக செயல்படுகிறார்கள். Some angels work as ministering spirits. சில தூதர்கள் இரவு பகலாக தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Whereas there are some other angels which in day and night they only worship God. சில தூதர்கள்
பரலோகத்திலிருந்து ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறதான பதிலை பெற்றுக்கொண்டு தூதர்களாக இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். There are some angels who receive answer to the prayers of the children of God and bring the answers to the people in the world as the messengers. சில தூதர்கள் மனிதர்களுடைய ஜெபங்களை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிறார்கள். Whereas there are some angels that carry the prayers from mankind unto God. சில தூதர்கள் மனிதனுக்கு அந்தந்த சமயத்தில் உதவி செய்யக்கூடியவர்களாக வந்து உதவி செய்து வருகிறார்கள். Some other angels come and time to time help men. சில இடங்களில் பெரிய பெரிய யுத்தங்களை நடத்தும்படி ஆண்டவர் தூதர்களை உபயோகப்படுத்தி வருகிறார். In some places we are able to notice that God making use of the angels to conduct huge battles. எப்படியானாலும் இந்த தூதர்கள் தேவனுடைய வேலைகளை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். Whatever it is, we understand that the angels have been created to work or to render the works for God. சிருஷ்டிக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது தூதர்களை தான் சிருஷ்டித்தார். When God created, he first created the angels. அதன் பிறகு கண்ணால் காணக்கூடிய வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். After that, God went ahead creating all that are visible now both in the heavens and on the earth. நான் சொல்லுகிற இந்த காரியங்களை நீங்கள் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களிலே படிக்கலாம். Whatever I've been sharing with you can be read by you in the first 2 chapters of the book of Genesis. இன்னும் வேதத்தில் உள்ள பழைய புத்தகமாக காணப்படுகிற யோபு போன்றதான சில புத்தகங்களிலே அதை குறித்து நாம் படிக்கலாம். You may also able to read about these things in one of the oldest books of the Old Testament called the book of Job and so on and so forth. இந்த சிருஷ்டிப்பின் வரிசையில் கடைசியாக 6வது நாள் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் மனிதன். In the order of creation, on the 6th day, which was the final day, man was created. கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்டபடியினால் மனிதன் தான் எல்லா சிருஷ்டிகளிலேயும் விலை குறைவானவன் என்று நினைக்க கூடாது. Because man was created last, you should not consider that man was created last because of the order of importance. மனிதன் தான் எல்லா சிருஷ்டிகளை பார்க்கிலும் பிரதானமானவன், மேன்மையானவன். But of all the creation that God created, man is considered to be a preeminent creation of God. தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். God created man in his very own image and likeness. சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அவனுக்கு ஒரு குறைவு இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்துவிட்டு மனிதனை கடைசியாக சிருஷ்டித்து அவனை ஏதேன் என்னும் தோட்டத்தில் வைத்தார். After creating, God thought man must not lack anything. That is the reason why God created everything for man first and then created man and then placed him in the Garden of Eden. மனிதன் அங்கே இருந்து தேவனுடைய வார்த்தையின்படி அவர் கொடுக்கிற உபதேச சத்தியங்களை கைக்கொண்டு அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரீட்சை காலத்திலே அவன் ஜெயம் பெற வேண்டியதாக இருந்தது. It was expected that man will be in the place where God kept man and that he may listen to the word of God, obey every word that God tells unto him, that he might become victorious in the test and then emerge victorious. முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட இந்த தேவ தூதர்களும் கூட அவர்களுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை காலத்திலே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். Even the angels who have been created first in the order of creation have failed during the time of test that was set aside for them. அப்படி தோல்வி அடைந்த தூதர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு போனார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு பிசாசுகளாக தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். There was a group of angels that have experienced defeat in their life, and when God pushed them down from his presence, it is this very group of angels that is presently working in the world as a group of devils. ஆனால் சிருஷ்டிப்பின் வரிசையில் கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனும் கூட தன்னுடைய பரீட்சையில் அவனும் தோல்வி அடைந்தான். ஆனாலும் தேவன் இந்த விழுந்து போன மனிதனுக்கு கை கொடுத்து அவனை மறுபடியுமாக தூக்கி எடுக்க சித்தம் கொண்டார். But man who was created in the last order of creation also failed in the test that the Lord had kept for him. But when this man failed, God did not forsake him. Matter of fact, God stretched his hand forth to help this man and helped him and lifted him up. தவறு செய்கிற வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்களை அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள்
அவர்களை அனுப்பிவிட்டு வேற வேலைக்காரர்களை தேடிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகள் தவறு செய்யும்போது பிள்ளைகளை தள்ளிவிட்டு விட்டு வேறொரு பிள்ளையை வீட்டில் வைத்துக் கொள்ளுகிறதில்ல. Owners of some houses employ domestic employees to work at home. When the domestic helps make some mistakes at home, the owners of the house straight away relieve them of the work and send them out. But they do not do the same thing when the same fault is committed by their own children. அதுபோல தூதர்கள் தவறு செய்தபோது அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் மனிதன் தவறு செய்தபோது ஆண்டவர் மனிதனை சிட்சித்து மறுபடியுமாக அவன் தூக்கி எடுக்கப்படும்படி ஒரு புதிய வழியை மனிதனுக்கு திறந்து கொடுக்கிறார். In the same way, when the angels committed mistake, God cast them away. But when man committed mistake, God did not cast him away. On the other hand, he came down to man, stretched forth his helping hand and lifted him up from his fallen state. அதைத்தான் வேதத்தில் நாம் படிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தம்முடையவர்களுக்கு இறங்குகிறார் என்று படிக்கிறோம். And that is the reason why we read in the word of God, just like the father who will have compassion upon his children, God also has mercy upon his people. இன்றைக்கு மனிதன் மறுபடியுமாக தூக்கி எடுக்கப்படுவதற்கு மனிதனுக்காக தேவன் ஒரு புதிய வழியை உண்டாக்கினது தேவனுடைய இரக்கத்தை காட்டுகிறது. What the new way God found to help man, that man may be lifted up from his fallen state, only displays the mercy of God towards man. தேவனுடைய அன்பை காட்டுகிறது. It shows the love of God. தேவன் அன்பாகவே இருக்கிறார். For God is love. தேவன் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார். God is both merciful and compassionate. தேவனுடைய அன்பு, தேவன் மனிதன் மேல் வைத்த இரக்கம் இன்றைக்கு மனிதன் தப்பி பிழைப்பதற்கு அல்லது நரக ஆக்கினியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு புதிய வழியை கொண்டு வந்தது. Only the love and the compassion of God opened a very new way for mankind, so that man may escape condemnation and hell. பாவத்தில் விழுந்து போன மனிதன் இந்த புதிய மார்க்கத்தின் மூலமாக அவன் ரட்சிக்கப்படுகிறான். Man who has fallen into the state of sin has been saved only by means of this new and the living way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரட்சிப்பை பற்றி ஆண்டவர், ரட்சிப்பு ஒரு விசேஷம், அதை பூமியில் உள்ள எல்லாரும் விளங்கிக் கொள்ளும்படி சில ஓமைகளை வேதத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறார். Salvation is very, very important. It is the intention of God that every man must be saved, and that is the reason why God explains about salvation by means of a parable, so that everyone will be able to understand that. அதுபோல ஞானஸ்நான ஒரு சத்தியம், அதை ஓமையாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். In the same way, baptism is also a truth. Therefore, Lord Jesus Christ explained that as well through a parable. பரிசுத்த ஆவி பெற வேண்டும் என்பதும் ஒரு சத்தியம், அதற்கும் ஆண்டவர் ஓமைகளை கொடுத்திருக்கிறார். To receive the anointing of the Holy Spirit is also the truth, and that's the reason why God used a parable to explain that too. விழுந்து போன மனிதன் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு அவனுக்கு ஒரு பரிசுத்த ஜீவியம் அவசியம். அதையும் ஆண்டவர் ஓமைகளின் மூலம் வெளிப்படுத்துகிறார். It is very important for a fallen man to lead a holy life, to enter into the kingdom of heaven, and that is the reason why even that God explained by means of a parable. விழுந்து போன மனிதன் தேவனை பற்றி சரியான விதத்தில் அறிவடைந்து அந்த அறிவிலே அவன் வளரும்படியாக அவனுக்கு ஒரு சபை அவசியம். ஆனபடினால் சபை கூடுதல், சபை எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் அதற்கும் சில ஓமைகளின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். Church is very important for a fallen man to understand the greatness of the kingdom of heaven, and that he may understand that by means of truth. And that's the reason why God gave for mankind both the church and the servants of God and the doctrine in it, and also this for that matter God explained to mankind by means of parables. சபை என்றால் என்ன? What is church? சபை எப்படி இருக்க வேண்டும்? What must be the form of the church? யார் ஊழியம் செய்ய வேண்டும்? Who should minister? ஊழியம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக தங்களை காத்துக்கொள்ள வேண்டும்? In what manner they that minister will have to preserve themselves? சபைக்கும் மனிதனுக்கும், சபைக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? What is the connection between church and man and church and God? சபைக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு என்ன? What is the protection that God gives to the church?
சபைக்கு விரோதமாய் அதை அழிக்கும்படியாக செயல்படுகிற வல்லமைகள் எது? What are the powers that rise and work against the church? இவைகளை பற்றி ஆண்டவர் உவமைகளை சொல்லி இருக்கிறார். Even about all these things God spake in parables. காணாத தேவனோடு இந்த மனிதன் தொடர்பு கொள்ளும்படி ஒரு ஜெப ஜீவியம் எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து ஜெபத்தை குறித்து உவமைகளை சொல்லி இருக்கிறார். Even while explaining about the importance of prayer, which is a means for man to connect with God who is invisible, God attempted to explain this through a parable too. மனிதன் மரித்த பிறகு அவனுக்கு என்ன சம்பவிக்கிறது என்பதை பற்றி ஆண்டவர் உவமைகளை சொல்லி இருக்கிறார். Even about as to what happens to man after his death, God explained through parables. அவன் பரலோகத்துக்கு போன பிறகு நித்தியத்திலே அவன் எப்படி இருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ளும்படி ஆண்டவர் உவமைகளை கொடுத்திருக்கிறார். God gave us parables so that we may understand when man reaches unto heaven as to how shall he be. இப்படி பல விதங்களில் சத்தியங்களை ஆண்டவர் உவமைகளை கொண்டு மனிதர்களோடு விளக்கி வருகிறார். In this manner, God used parables to explain deeper truths to mankind. இந்த உவமைகளின் ஊடாக நாம் இந்த சத்தியங்களை படிக்கும்போது அவைகள் நமக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. When we go through these parables, we shall be able to very clearly understand the truths. ஆனபடியினால்தான் கர்த்தராகிய இயேசு எப்பொழுது தன்னுடைய வாயை திறந்தாலும் ஒரு உவமையோடு கூட தான் திறந்து சத்தியத்தை விளம்புகிறார். And that is the reason why whenever Lord Jesus Christ opened up his mouth to speak of a truth, he did that through parable. அதன்படி இங்கே சில உவமைகளுக்கு மட்டும் படங்கள் போடப்பட்டிருக்கிறது. Accordingly, we only have some pictures in order to explain some of the parables. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 4 நாட்கள் தான். We only have 4 days. இந்த 4 நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலின்படி சில உவமைகளின் மூலம் நாம் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். In these 4 days, the Lord alone should help us so that according to the prompting of the Holy Spirit, we shall be able to understand the truths concerning the kingdom of heaven through parables. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் முதல் 36வது வசனம் வரைக்கும் வாசி. Luke chapter 10 verse 30 to 36. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படுகிற போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த உவமையை நாம் படிக்கிற வேளையில் சில ஆழமான சத்தியங்களை நாம் அறியலாம். As we read through this parable, we shall be able to understand some deeper truths in it. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார். We notice that a certain man went down from Jerusalem to Jericho. அப்படி போகும்போது கள்ளர் கையிலே அவன் அகப்பட்டு கொள்ளுகிறார். As he was going like that, he fell among the thieves. அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போய்விடுகிறார்கள். They stripped them of his raiment and wounded him and departed, leaving him half dead. தற்செயலாக அந்த பக்கம் ஒரு ஆசாரியன் வருகிறான். Accidentally, there was a priest that was passing by. அவன் இந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை பார்த்துவிட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு வேறொரு பக்கம் போய்விடுகிறான். When he saw him, he passed by on the other side by turning his face towards that side. அதன் பிறகு ஒரு லேவியன் வருகிறான். After that cometh a Levite. அவனும் இவனை பார்த்துவிட்டு அவனும் வேறொரு பக்கமாக போய்விடுகிறான். He also had a look at him and passed by on the other side. அதன் பிறகு ஒரு சமாரியன் ஒருவன் அந்த பக்கம் பிரயாணம் பண்ணி வருகிறான். After that, a certain Samaritan was coming on that way. இவனும் அவனை காண்கிறான். He also had a look at him. முந்தின 2 பேர் தங்களுடைய முகங்களை திருப்பி கொண்டு போனது போல
இவன் தன்னுடைய முகங்களை திருப்பி கொண்டு போகும்படி அவனுடைய மனசாட்சி அவனுக்கு இடம் கொடுக்கிறதில்ல. Unlike the other two who turned their face aside and went on the other way, this man's conscience did not allow him to turn also his face aside and go on the other way. முதலாவது அவனை காண்கிறான். First and the foremost, he saw him. இரண்டாவது அவன் மேல் மனது உருகுகிறான். Secondly, he had compassion on him. மூன்றாவது அவன் கிட்ட வருகிறான். Thirdly, he cometh nigh unto him. நான்காவது காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்க்கிறான். Fourthly, he poureth both oil and wine in his wounds. ஐந்தாவது அவனுடைய காயங்களை கட்டுகிறான். Fifthly, he binds his wounds. ஆறாவதாக அவனை தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றுக்கொள்கிறான். And sixthly, he takes him upon his own vehicle. ஏழாவதாக சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கிறார். And seventhly, he takes this man into the inn so that he may be taken care. இப்படி அந்த குற்றுயிராய் கிடந்த மனிதனுக்கு பல பணிவிடைகளை அவன் செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Like this, we are able to notice in this parable that he has done many good deeds for this man who was half dead. மறுநாளில் அவன் புறப்படும் போது அந்த சத்திரக்காரனை அழைத்து அவனுடைய கையிலே 2 துட்டு கொடுத்து, நீ இவனை பராமரித்துக்கொள், நான் மறுபடியும் வருவேன், அப்பொழுது இதற்கு மிஞ்சி நீ ஏதாயிலும் செலவழித்திருந்தால் நான் அதையும் உனக்கு தருவேன், இவனை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி அவன் பிரயாணப்பட்டு போய்விடுகிறான். On the second day, as he was departing, he called the innkeeper and gave him 2 pence unto his hand and told him that he may use the 2 pence to provide enough care for the half dead man, and then told him, in case you spend anything more than this when I come back, I will pay that back unto you, then will I take this man unto myself. Saying this, he departed from the inn. இது ஒரு நடந்த சம்பவம் அல்ல, ஒரு உவமை. This is not a real incident, this is a parable. இதன் உள்ளே ஆழமான சத்தியங்கள் பொதிந்து கிடக்கிறது. But deeper truths are laid in this parable. தேவனுடைய மனது இந்த சத்தியத்துக்கு உள்ள இருக்கிறது. The mind of God is hidden in this truth. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. And that is the reason why Saint Paul said, we have the mind of Christ in us. மனுஷனுடைய ஆவியே அல்லாமல் மனுஷனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய மாட்டார். Except by the spirit of man, no man shall be able to understand things pertaining to man. இவருடைய வீட்டில் ஒரு புறா, கோழி, ஆடு இவைகள் 3 வளர்க்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். Imagine this brother is rearing up a hen, a pigeon and a goat in his house. ஒவ்வொரு நாளும் மிக அன்பாக அவைகளை கவனித்து பராமரித்து வளர்த்து வருகிறார். He takes care of them every day, and with love he provides what is needed for them. இவர் வெளியிலிருந்து வரும்போது அவர் வளர்க்கிறதான அந்த புறா, கோழி, ஆடு, மாடு, இன்னும் அவர் வைத்திருக்கிற நாய் எல்லாம் அவர் மேல் மிகவும் அன்பு செலுத்துகிறார். Therefore, whenever he returns from a day's work, all that he is rearing up, such as the hen, pigeon, dog or a goat or a cow, everyone pay love upon him. இவருக்கு தலைவலி வந்து கடுமையான ஜுரத்துல கஷ்டப்படுகிறார். But this man has got terrible headache and is suffering because of severe fever. இவர் வளர்க்கிற புறாவுக்கு இவருக்கு இருக்கிற தலைவலியினுடைய கஷ்டம் தெரியுமா? Would the pigeon that this man is rearing up with affection will ever come to know the intensity of the headache this man has? அவர் வளர்க்கிற நாய்க்கு, அவர் வளர்க்கிறதான ஆடு மாடுகளுக்கு இவருடைய கஷ்டம் தெரியுமா? Will the dog or the goat or the cow that this man is rearing up will ever know the intensity of his pain? அருமை நாயே, நான் இன்றைக்கு தலைவலியில கஷ்டப்படுகிறேன், ஜுரத்துல கஷ்டப்படுகிறேன், என் பக்கம் வராது என்றால் அது வராம இருக்குமா? Beloved dog, today I am suffering because of my headache and fever, therefore don't come nigh unto me. Will the dog listen to him? அவைகளுக்கு அது விளங்காது. For they do not understand. ஏனென்றால் அவைகளுக்குள் இருக்கிறது பறவையின் ஆவியும் மிருகங்களின் ஆவியுமாக இருக்கிறது. Because the spirit in them is the spirit of the bird and spirit of the beast. முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு கவனத்தை திருப்புங்கள். 1 Corinthians chapter 2 verse 11. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். மனுஷனுடைய ஆவியே அல்லாமல் ஒருவனும் மனுஷனுக்குரியவைகளை அறிய மாட்டான். Except by the spirit of man, no one shall be able to understand the spirit of man. அதே நேரத்தில் இவருடைய மனைவியினிடத்தில் எனக்கு தலைவலியாக இருக்கிறது, எனக்கு ஜுரம் அடிக்கிறது என்றால்
எந்தெந்த விதத்துல இவருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் அந்த அம்மா உதவி செய்வார். But at the same time, if the same thing has been told unto his mistress, then that mistress will be able to provide all the assistance that is needed for this man at the time of headache or fever. ஏனென்றால் இவருடைய மனைவிக்குள்ள இருக்கிறது மனுஷ ஆவி. Because the spirit that is in this brother's wife is a spirit of man. ஒரு தலைவலி வந்தால், ஒரு ஜுரம் அடித்தால் மனிதன் எப்படி கஷ்டப்படுவான் என்று சொல்லி அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற மனுஷ ஆவியில அவர்கள் அதை விளங்கிக் கொள்கிறார். Therefore the sister, because of the spirit of man that is in her, she is able to understand the amount of pain that a man will have when he is attacked by headache or fever. அப்ப மனுஷனுடைய ஆவி இருந்தால்தான் மனுஷனுக்குரியவைகளை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள முடியும். Therefore only when a man has the spirit of man in him, he will be able to understand the problems or the matters concerning man. சிலர் மாடு வைத்து வண்டி ஓட்டி பிழைக்கிறார்கள். Some people make use of the bulls and pull carts and live their life thereby. நமக்கு தலைவலி இருக்குன்னு சொல்லுகிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், வீட்ல படுத்துக் கொள்ளுகிறோம். When we have headache, we will tell that to people that we have headache and therefore we lie back at home to take rest. மாட்டுக்கு தலைவலி வருது என்று வைத்துக்கொள்ள. Imagine the bull has a headache. மனுஷனுக்கு தெரியுமா? Will a man be able to understand that? அது தலைவலியோ நெஞ்சு வலியோ வயிற்று வலியோ என்ன வலி இருந்தாலும் அவன் அடித்து இழுத்து கொண்டு போய் வண்டியை அதன் மேல் வைத்து இழுக்க வைக்கிறான். Whether the bull has a headache or a heartache or a body ache, the owner does not care for all these things. He even beats the beast and put the beats upon the yoke and make the bull to pull the cart. அது என்ன வலியா இருந்தாலும் இழுத்து தான் ஆக. Whatever is the pain the beast to suffer, the beast will have to pull the cart. அவன் எவ்வளவு அன்பாக வளர்க்கிற மாடுகளாக இருந்தாலும் இவனுக்குள்ள இருக்கிறது மிருகத்தின் ஆவி இல்ல, மனுஷ ஆவிதான் இருக்கிறது. ஆனபடியால் மிருகத்தினுடைய கஷ்டத்தை அவனுக்கு விலகிக் கொள்ள முடிகிறது. However love he may shower upon this beast, because this man does not have the spirit of beast, therefore he shall never be able to understand the problems and the pains of a beast. அதுபோல் அருமையானவர்களே, Beloved, in the same way, மனுஷனுடைய ஆவியே அல்லாமல் மனுஷனுக்குரியவைகளை எப்படி மனிதன் விளங்கிக் கொள்ளுகிறதில்லையோ அதுபோல தேவனுடைய ஆவியே அல்லாமல் ஒரு மனிதனும் தேவனுக்குரியவைகளை விளங்கிக் கொள்ள முடியாது. As just in the same way that without the spirit of man, no man shall be able to understand matters or things pertaining to man, a man without having the spirit of God in him, no man shall be able to understand matters pertaining to God. ஆனபடியினால்தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார். And that is the reason why Lord Jesus Christ said, unless the man be born again of water and of the spirit, he shall not enter into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு அவர் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் ஒன்றுதான். அதற்குள் பிரவேசிப்பதற்கு அவனுக்கு அடிப்படையாக 3 பிறப்புகள் அவசியமாக இருக்கிறது. Whatever is the caste, it does not matter at all for a person to enter into the kingdom of God, for the kingdom of God is only one. But for a man to enter into this kingdom of God, he need to have qualifications in 3 aspects. ஒன்று, மறுபடியும் பிறக்கிற இரட்சிப்பின் அனுபவம் அல்லது பாவ மன்னிப்பின் அனுபவம். First and the foremost is the experience of repentance for sin, which is also called as the experience of salvation. இரண்டாவதாக ஜலத்தினால் பிறக்கிற சரியான ஞானஸ்நானத்தின் அனுபவம். The second one is the experience of being experience of waters of baptism, and this waters of baptism must be the right kind of baptism. மூன்றாவதாக ஆவியினால் பிறக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற அனுபவம். The third experience is the experience of being anointed or being baptized in the Holy Spirit. இந்த மூன்றும் பிறப்புக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. All these experiences have been compared to the experiences of birth. மறுபடியும் பிறக்கிற அந்த இரட்சிக்கப்படும் போது ஒரு மனிதன் சரியான விதத்தில் எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெறாவிட்டால் அவனுடைய பிறப்பிலே தோஷம் இருக்கும். In terms of born again experience, when a man does not make a confession of all the sins and the shortfalls of his life, there will still be some blemish in his born again experience. ஒரு குழந்தை பிறக்கும்போது கால்ல 5 விரலுக்கு பதிலாக 3 விரலோடு பிறக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். Imagine a child an infant is born,
but in that infant leg, instead of 5 fingers, there are only 3 fingers. நீங்கள் நல்ல ஹார்லிக்ஸ் கொடுத்தாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த அமுல் போன்ற என்ன காஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் கொடுத்தாலும் ஆகாரம் கொடுத்தாலும் இன்னும் 2 விரல் கூட வரப்போறதில்லை. Whatever nutritious drink that you are going to supply to the child, whether it is Horlicks or any other nutritious drink, this nutritious drink is not going to produce the 2 more fingers which are lacking in the feet of that infant. எவ்வளவு கொடுத்தாலும் இந்த 3 விரலோட தான் பிள்ளை குண்டாகிக்கிட்டே போகுமே தவிர எக்ஸ்ட்ரா உள்ள 2 விரல் வராது. Whatever you are going to feed, this feed is not going to produce the 2 lacking fingers, but it will make the infant fat only. காரணம் என்ன? What is the reason? அது பிறவிலே உண்டான தோஷம். That is the blemish with which the child was born. அதுபோல ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு சரியான விதத்தில் எல்லா பாவங்களையும் விட்டு அவன் இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டால் ஒழிய அவன் ஒரு சரியான இரட்சிப்பின் அனுபவத்தை அல்லது மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் அல்ல. In the same manner, when a man repents for a sin, he has to repent for all the sins of his life. He has to make a honest confession of all the sins. And if he does not make an honest confession and accept Lord Jesus Christ after feeling repentant, his experience of salvation shall not be a complete and a proper experience of salvation. கிரியைகளினால் உண்டான எல்லா பாவங்களிலிருந்து பூரணமான விடுதலையை பெற்றுக்கொண்டால்தான் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இல்லாவிட்டால் மறுபடியும் பிறந்திருக்கிறான் என்ற அர்த்தம். இல்லாவிட்டால் அவனுடைய பிறப்பிலே ஒரு தோஷம் இருக்கு. When a man does not receive redemption and deliverance from all the sins that he has committed by means of deeds of his life, this man shall not receive complete experience of salvation, whereas his experience of salvation shall only be half. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு முறை நான் வில்லிவாக்கம் என்ற ஒரு இடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். On one occasion I was ministering unto the Lord in a place called Villivakam. அப்போது ஒரு மாதத்தில் சில பேர் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். At that time, in a particular month, a few people had come that they may be baptized. ஞானஸ்நானம் எடுக்கும்படி இருந்த ஏறக்குறைய ஒரு 10-15 பேர் இருக்கும். ஒவ்வொருவரையாக நான் விசாரித்தேன். There were about 10 to 15 people that were aspiring to be baptized. I picked up a personal discussion with every one of them. எல்லா பாவத்திலையும் நீங்கள் அறிக்கையிட்டீர்களா? I asked them a question, have you made a confession of all the sins of your life? எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றீர்களா? Did you receive deliverance from all shortfalls of your life? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதிலே ஒருவர் திருட்டு பழக்கம் இருந்தது. There was one man who had the habit of thieving. பொய் பேசுற பழக்கம் இருந்தது. There were people that had the habit of lying. குடிக்கிற பழக்கம் இருந்தது. There were also people that had habit of alcohol. எல்லா விதமான பழக்கங்களும் இருந்தது. Like this, they have had all kinds of ill habits. அவர் எல்லாவற்றையும் விட்டார். He had forsaken or given up everything. ஆனால் பீடி குடிக்கிறத மட்டும் முழுதும் விடல. But he said he has not fully given up the habit of smoking bidi. நிறைய குடித்துக்கிட்டு இருந்தவர் குறைத்து விட்டார். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பீடி 2 பீடி இப்படி குடித்துக்கொண்டே வந்தார். அதை விட முடியல. He used to smoke a lot of bidis on each given day. He has considerably reduced the number of bidis that he used to consume, but he is still consuming 1 bidi a day, which is not able to completely give up. நீங்கள் அதையும் விட வேண்டும். I said you will have to give that up as well. இல்லாவிட்டால் நீங்கள் சரியான பிறக்க முடியாது. Or else you shall not have a proper born again experience. அவர் சொன்னார், நான் எல்லாவற்றையும் விட்டேன், இது ஒண்ணுதான், இதையும் சீக்கிரம் விட்டுடுவேன், எனக்கு கொடுங்கள். He said, I have given up many other habits. This is the only one thing that I'm not able to give up now, which I think I will be able to give up in future. Therefore, please baptize me now. இல்ல விட்டா தான் கொடுக்க முடியும். I told him, no, never. I will baptize you only when you have given up also this little habit. நீங்கள் விட்டு விடுங்கள், இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் அதை முற்றிலும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைத்தால் பிறகு எடுத்துக்கொள்ளலாம். I told him, you give that up for the next 2 months. If you are able to lead a victorious life over this, then I can baptize you after 2 months. அவர் கஷ்டத்தோடு போனார். With much burden he went back.
அவர் பட்ட அந்த கஷ்டமும் அவர் அதற்கு முன்பாகவே விட எவ்வளவோ முயற்சி செய்தார், முடியவில்லை. He attempted a lot that he may give up that habit prior to meeting with me, but he was not able to accomplish that. ஞானஸ்நானம் எடுத்துட்டா விடுதலை கிடைக்கும்னு நினைச்சு தான் அவர் வந்தது. He came to us thinking if he is baptized, he will be able to find a deliverance from that. ஆனால் விடுதலை பெற்ற பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். But one can be baptized only when they have complete deliverance from all evils. அதான் சத்தியம். That is the truth. ஞானஸ்நானம்ன்றது ஒரு அடக்க ஆராதனைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. Baptism is compared to the burial service. நீங்கள் சொல்லுங்கள், யாரை அடக்கம் பண்ணுவோம்? Whom will we bury? You give me the answer. இவர் மரித்து விட்டார் என்று சொல்லி டாக்டரை கூப்பிட்டு மரித்தது உண்மையான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி கொண்டு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோம். When a man is dead, we invite a physician, a doctor, to come and certify that this man is clinically dead. And when he certifies, only then we take the dead body, take it to the burial ground and bury that body there. டாக்டர் சொல்லுகிறார், வந்து பார்த்துவிட்டு மூச்சு மட்டும் இப்படி போயிட்டு இருக்கு, கண்ணு பார்வை போச்சு, பேச முடியாது, கேட்க முடியாது, எல்லாம் போயிடும், எப்படியும் இன்னொரு 2-3 மணி நேரத்துக்குள்ள அவர் மரித்து விடுவார், நீங்கள் தைரியமாக குழி வெட்டலாம், பெட்டி செய்யலாம். எப்படி சொன்னாலும் கூட நாம் குழியை வெட்ட மாட்டோம், பெட்டியை செய்ய மாட்டோம். Imagine the doctor cometh and tell you he only has a very little breath going on, otherwise he lost all other functions of the body, such as his eyes are not able to see, his ears don't hear, he lost his conscience. Therefore you can boldly go and dig the pit to bury him, and you can make all the arrangements. Though the doctor may say like that unto us, we will not make those arrangements. எப்படியும் மரித்து விடுவார். Definitely he will die. எப்போ இருந்து நாம் அவரை அடக்கம் பண்ண தான் வேண்டும். Somehow or the other we will have to bury him. அப்படி நாள் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது போய் அடக்கம் பண்ண முடியுமா? Therefore, just because this life is still lingering, will we still go ahead to bury him? அப்படி செய்தால் அது கொலை செய்ததற்கு சமம். If anyone do like that, then that person will be treated as the murderer. நான் கெல்லிஸில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். Once I was ministering at Kelly's. இவருக்கும் தெரியும். He also knows that. அங்கே ஒரு சகோதரன் 70 வயது இருக்கும், ஏறக்குறைய 1.25 வருடம் கோமா ஸ்டேஜில் இருந்தார். There was a brother who was about 70 years old. He was in the state of coma for about 1/3 of a year. உயிர் மட்டும் இருக்கு, சரீரத்தின் எந்த அவயவங்களும் செயல்படுறதில்லை. Just the life, no other part of the body was functioning. மூக்குல டியூப் வழியாக லிக்விடாக கொடுத்து கொண்டே இருக்கு. He was the feed was given in the form of liquid through the nose. அவர் நிச்சயமா மரிக்க வேண்டியவர் தான். He was a man sure to die. வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்ச நாள் கவனித்து விட்டு இன்னைக்கு மரிப்பாரா நாளைக்கு மரிப்பாரான்னு என்னைக்கு மரிப்பாருன்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. Also the members in the family had been waiting as to when this man will die, whether he will die today or tomorrow. ஆனால் அடக்கம் பண்றதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் வரல. But no one had the courage to bury him at that time. 1.25 வருடம் வீட்டில் வைத்து இரவு பகலாக அவரை கவனித்துக் கொண்டே. For about 18 months, for about 1 year and 3/4 of a year, this man was suffering, but he was kept at home and the family members were paying attention to him. அப்ப முழுதும் மரித்து விட்டார் என்று சொல்லி டாக்டர் வந்து சரியான உறுதி சான்றிதழ் கொடுத்த பிறகுதான் ஒரு சரீரத்தை நம்ம அடக்கம் பண்ணுவோம். Only when this man is completely dead, when the doctor come and declare that this man is clinically dead, only then we take him to bury. அதுபோல எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு விடுதலை பெற்ற பிறகுதான் அவன் பாவத்துக்கு மரித்தவனாக காணப்படும். In the same manner, when a man confesses all his sins and receives deliverance from all the sins of his life, this person is considered unworthy to be baptized. அதன் பிறகுதான் அடக்கம் பண்ணப்படுகிற சத்தியமாகிய ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள நாம் அவரை கொண்டு போக. It is only after that, therefore, we lead him into the truth of the burial experience, which is the experience of baptism. அப்படினால் ஒரு நாளைக்கு 2 பிடி தான் குடிக்கிறேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருங்க என்று சொல்லி அந்த மனிதனுக்கு நாங்கள் சம்மதிக்கவில்லை. Therefore, though this man had said, I only consume 2 BDs a day these days, therefore kindly baptize me, but we did not budge to his request. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள், அவர் பார்த்துவிட்டு துக்கத்தோடு போய்விட்டார். All others in that batch have been baptized. This man with grievance looked at that sight, went back hurt. பீடி எடுத்தார். He took the BD from his hand. இந்த பீடியினால இன்னைக்கு ஞானஸ்நானமே எடுக்க முடியாம லைஃபே இப்படி போயிடுச்சு, அவமானம் வந்துட்டு. Because of this BD, I was not baptized today. What a shame it is for me.
அழுது கொண்டு இயேசுவின் நாமத்தினால போ என்று எல்லாத்தையும் தூக்கி வீசினார். He said in the name of he said crying in the name of Lord Jesus Christ, be gone away from me, saying he threw the beady off from him. அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். God hearkened unto the voice of his cry. அன்றிலிருந்து அந்த நிமிஷத்திலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. Right from that day and from that moment onwards, God gave him a deliverance in that. 2 மாதத்துக்கு பிறகு அடுத்து இருந்த ஞானஸ்நானத்துக்கு அவர் தைரியமாய் நல்மனசாட்சியோடு கடந்து வந்தார். For the 2 months he waited, and with a good conscience he came forward to be baptized 2 months later. ஞானஸ்நானம் எடுத்தார். He took the baptism. பரிசுத்தாவி ஆண்டவர் கிருபையாய் பரிசுத்தாவியினால் அவரை அபிஷேகம் பண்ணினார். Graciously God also anointed him with the anointing of the Holy Spirit. அந்த குடும்பம் எல்லாம் சமாதானத்தோடு முன்னேறி கொண்டிருந்தார்கள். And the whole family in great peace were progressing forward. பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்தில் வளர்ந்தார்கள். The children grew up in the truth. இன்றைக்கு அவருடைய மூத்த மகள் நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். Today that man's oldest daughter is in the full time ministry, ministering finely in the presence of God. பிறப்புல தோஷம் வரக்கூடாது. Therefore at birth there shall not be any blemish. உன்னுடைய மனந்திரும்புதல் நீ பெற்ற மறுபடியும் பிறக்கிற அனுபவம் சரியான விதத்தில் காணப்படுமானால் உன்னுடைய வளர்ச்சியும் கூட நன்றாக இருக்கு. Therefore in your repentance you have a perfect birth. If there is no blemish in your born again experience, then in your growth there must not be anything wanting. அதுபோல ஞானஸ்நானம் கூட சரியான விதத்தில் அடக்கமனப்படுகிற அனுபவத்துக்குள்ள கடந்து வர. In the same manner also in the experience of baptism, when you are buried you must come into the experience of burial in a proper manner. முழுவதும் மரித்த பிறகு அவரை நன்றாக ஆழமா குழி தோண்டி உள்ள வைத்து நன்றாக மண்ணை போட்டு மூட வேண்டும். When the person is completely dead, then this person is kept in a pit which is deeply dark, and this person is kept in there and he is covered with sand. கையை மாத்திரம் வெளியே வைத்து விட்டு மீதி சரீரத்தை அடக்கம் பண்ண முடியுமா? Can we keep only the hand outside and bury the rest of the body? அப்ப ஞானஸ்நானமும் கூட வேத வசனத்தின்படி சரியான அனுபவத்தில் நாம் பெற்றுக்கொள்ள. Therefore also baptism must be received according to the order in which the Bible is suggesting for us to be baptized. அது ஜலத்தினால் பிறக்கிற ஒரு பிறப்பு, அதிலேயும் தோஷம் இருக்க கூடாது. That is the birth or the born again experience by means of water. Therefore also in that there must not be any blemish. இந்த 2 அனுபவங்களும் சரியாக இருந்தால் மூன்றாவது அனுபவமாகிய பரிசுத்த ஆவியை ஆண்டவர் இலவசமாக கொடுப்பார். When these 2 experiences are proper, then the third experience, which is the experience of being baptized by the Spirit, will be given by God also in a right manner. அதுவும் ஒரு பிறப்பு, அதிலேயும் தோஷம் இருக்க கூடாது. சரியான பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள. That is also a birth. In that birth as well there must not be any blemish. Therefore we must receive the right anointing of the baptism of the Holy Spirit. அருமையான நண்பர்களே, இந்த 3 பிறப்பையும் சரியாக பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவன் ஒரு முழுமையான கிறிஸ்தவனாக அவன் முதல் அடி எடுத்து வைக்கிறான். Beloved friend, when we receive these 3 experiences in the right manner, it is only through that a man keeps the first step as a proper Christian. கிறிஸ்துவ வாழ்க்கையை பல காரியங்களுக்கு ஒப்பிட்டு வேதத்தில் படிக்கிறோம். We are able to read from the word of God that the Christian life has been compared to many things. முதலாம் கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும்போது 24வது வசனம் முதல் பந்தய சாலையில ஓடுகிற ஒரு ஓட்ட வீரனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். As we read 1 Corinthians chapter 9 verses beginning from 24, there we understand that a Christian has been compared to a one who was running in a running race. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார். Many will run in this race. ஆனபடியால் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் ஒரு தேவனுடைய மனிதன் பந்தய சாலையில் ஓடுகிற அந்த சரியான கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு கடந்து வருகிறார். A man cometh into this experience of a Christian life as if he is running into this running race only after receiving these experiences in a proper manner. இரண்டாம் தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால், as we read 2 Timothy chapter 2 from verses 1 onwards, அங்கே கிறிஸ்துவ ஜீவியத்தை பல காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். there the Christian life has been compared to many other things. மூன்றாவது வசனத்தில் படிக்கிறோம், நல்ல போர் சேவகனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. In verse 3 we read that this life has been compared to a life of a good soldier. ஒரு போர் சேவகன் அவன் தெரிந்து கொண்ட அந்த உத்தியோகத்தின் நிமித்தம்
அவன் பல கஷ்டங்களை அனுபவித்து தான் அவன் யுத்தம் பண்ண வேண்டும். A soldier, by virtue of the profession that he has chosen for himself, he will have to suffer much. 4வது வசனத்திலே தண்டில் சேவகம் பண்ணுகிற ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. And also in the same manner, in the 4th verse, the man, this life has been compared to the one who has committed himself to the work in the front line. ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானுக்கு தான் உண்மையாய் வேலை செய்யலாம். A servant will be able to work faithfully for only one master. 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. He cannot serve 2 masters. அப்ப சரியான எஜமான்கள் தன்னிடத்திலே வேலை செய்ய வருகிறவர்களிடத்திலே வேற அலுவல்களில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்று சொல்லி சேவகம் எழுதி கொள்வார். And that is the reason why a contract will be signed between the owner and the servant, that when they are serving this particular master, they should not be get entangled by the other affairs, and this contract will have to be signed. அப்போ ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பிரியப்படுத்திக் கொண்டு அவருடைய வழியில் நடக்க வேண்டுமே அல்லாமல் கிறிஸ்துவையும் பிரியப்படுத்தி உலகத்தையும் பிரியப்படுத்தி மற்றவர்களையும் பிரியப்படுத்தி ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை அவன் செய்தால் சரியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை செய்ய முடியாது. That means it shall not be a proper Christian life when a Christian attempt to lead a life where he tries to please Christ in one angle, try to please the world on the other, and tries to please other men of the world on the other side. This shall not be a proper Christian life at all. 5வது வசனத்திலே மல்யுத்தம் பண்ணுகிற ஒரு வீரனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. In the 5th verse we are able to read about this Christian life, this Christian life has been compared to that of a wrestler. இந்தியாவில் உள்ள ஒரு போர் சேவகன் இந்தியாவுக்கு விரோதமாக எழும்பி வருகிற மற்றொரு நாடோடு அவன் யுத்தம் பண்ணுகிறவனா இருந்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான போர் சேவகர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். அவர்களோடு சேர்ந்து இவனும் ஒருவனாக யுத்தம் பண்ணுவான். An Indian soldier, when he is fighting against his enemies, he will be the one that will be together with thousands of other soldiers will be fighting against the enemies who come against this battalion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் மல்யுத்தம் என்று சொல்லுகிறது அப்படி அல்ல. But wrestling is not like that. மல்யுத்தம் பண்ணுகிற ஒரு வீரன் தனக்கு எதிர்த்து வருகிற இன்னொரு வீரனோடு தனித்தனியாக யுத்தம் பண்ணுகிறான். A wrestling battle is a one-on-one battle. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு போர் சேவகனாகவும் யுத்தம் பண்ண வேண்டும், ஒரு சேனையை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும், தனித்தனியாகவும் யுத்தம் பண்ண வேண்டும். From that we understand, in a Christian life we will have to fight like a soldier together with an army, and also in a Christian life we also will have to wage a battle on one basis. நான் ஒரு கிறிஸ்தவர். I am a Christian. என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் என்னுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் விசுவாசத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான சோதனைகளை நான் தனியாகத்தான் யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும். எனக்காக இவர் வந்து யுத்தம் பண்ண முடியாது. In my Christian life, the battles that cometh against my holy life, cometh against my faith life, I only will have to wage a steadfast war and overcome them on my behalf. Another brother cannot wage this battle and get victory for me. இது தனித்தனியே ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய யுத்தமாக இருக்கு. This is a battle that every one of us will have to wage by ourselves. மனைவியினுடைய பக்தியில புருஷன் பரலோகத்துக்கு போக முடியாது. Because of the godliness of the wife, husband shall never be able to inherit the heaven. புருஷனுக்கு சிந்தையில போராட்டம் எப்போ வருதுன்னு மனைவிக்கு என்ன தெரியும்? When at all a wife will know as to when the husband gets battles in his mind. சரீரத்துல வியாதி வந்தா மனைவி உதவி செய்யலாம். When the husband has some weakness physically, wife will be able to understand and render some assistance. ஆவியில போராட்டம் வந்தால் மனைவிக்கு என்ன தெரியும்? But when this man has battles spiritually, how will the wife will be able to understand that? புருஷனுடைய பக்தியில மனைவி பரலோகம் போக முடியாது. In the same manner, because of the godliness of the husband, wife shall never be able to enter into the kingdom of heaven. ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணி உதவி செய்யலாமே அல்லாமல் யுத்த களத்துல யுத்தம் பண்ண வேண்டியது தனித்தனியே. Possibly we can by means of prayer help one another, but it is left for an individual to fight in the battlefield all alone. அடுத்த வசனத்திலே ஒரு நல்ல விவசாயிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. And in the next verse we read that this life has been compared to a good husbandman. பயிரிடுகிறவன் எப்படி பயிரிட்டு பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைகிறான். It is mentioned here, the husbandman that laboreth must be first partaker of the fruits. ஒரு நல்ல விவசாயி
உழ வேண்டிய நேரத்தில் உழ வேண்டும். A good husbandman or a farmer will have to plow at the right time in which he should. விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்க வேண்டும். At the right time in which he should sow, he should sow. களை எடுக்க வேண்டிய நேரத்தில் களை எடுக்க வேண்டும். At the right time of weeding, he should weed. தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச. At the right time for irrigation, he should irrigate. உரம் போட வேண்டிய நேரத்தில் உரமிட வேண்டும். Time to manure, he will have to manure. பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் சரியான அடைப்பு கொடுத்து பாதுகாக்க. At a time to fence, he will have to fence and protect the crop. அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் அறுவடை செய்ய. At the right time of harvest, he will have to harvest. இந்த காரியத்தில் அவன் அசதியா இருந்தால் பலனை சேர்க்க முடியாது. If he becomes slack in any one of these events, he shall never be able to gather the fruits. உழ வேண்டிய காலத்தில் குளிருது கஷ்டமாக இருக்கிறது என்று அவன் உழாமல் சோம்பேறியாக படுத்திருந்து கடைசியாக எல்லாரும் அறுவடை செய்யும் போது போய் அவருடைய வயலுக்கு போனால் ஒன்றும் கிடைக்காது, பிச்சை கேட்டாலும் கிடைக்காது. At a time to plow, quoting reasons such as rain, quoting reasons such as it is very cold, so on and so forth. If he is going to be sleeping at a time of plowing, when everyone else will be going out into the field to do a harvest, if this man go to the harvest, he shall never gain a grain. Not only that, even if we going to beg others to give him some grains, no one will give him some grains. சோம்பேறி குளிருகிறது என்று சொல்லி அவன் விதைக்காமல் இருந்தால் அறுப்பு காலத்தில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு யாரும் கொடுக்க மாட்டார். Saying it is winter, lazy if he fails to work at a time of harvest, even if he would beg, no one will render anything to him. கை கால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்வாங்க. People will help people that do not have limbs. நல்ல கை கால் எல்லாம் இருந்து கொண்டு சோம்பேறியா இருக்கிறவனுக்கு பிச்சை கேட்டால் யார் கொடுப்பாங்க? When a man has his limbs proper and he still goes ahead to beg, who will render any alms to him? இதோ நான் சோம்பேறியினுடைய வயலை கடந்து போனேன், அதெல்லாம் முள்காடா இருந்தது. Behold, I passed by the field of a lazy man, I could only see thorns and thistles in it. ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் ஒரு நல்ல விவசாயிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. A Christian life has been compared to that of a husbandman. அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதித்து புதிய கிருபை பெற வேண்டிய நேரத்தில் நீ அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடாவிட்டால் உனக்கு கிருபை கிடைக்காது. நீ சோம்பேறியாகவே ஒரு கிறிஸ்துவ ஜீவிய செய்ய. At an early morning time, that's the time in which you will have to rise up, praise the Lord and receive the grace from the Lord. If you fail to do that, your life shall not be a prosperous one. You are not leading a good Christian life. உன்னுடைய இருதயத்திலே மனதிலே பிசாசு களைகளை விதைத்துக் கொண்டே இருப்பான். Both in your heart and in your mind, the devil will be going on sow the seeds of weeds. உன்னுடைய இருதயத்திலே மனதிலே பொல்லாத சுபாவங்கள் தான் வளர்ந்து கொண்டிருக்கும். Both in your heart and in your mind, only the evil attitude will be growing. ஆனபடியால் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு நல்ல விவசாயிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படும். And that is the reason why a good Christian life has been compared to a good husbandman. இப்படி இருக்க பிரியமானவர்களே, Beloved, when this is the case, ஒரு கிறிஸ்தவனுக்கு அல்லது பரலோகம் போக வேண்டும் என்று விரும்புகிற எந்த மனிதனுக்கானாலும் அடிப்படையாக 3 பிறப்புகள் சரியான விதத்தில் காணப்பட வேண்டும். whether for a Christian or for anyone that want to enter into the kingdom of heaven, is in need of 3 fundamental experiences. இப்படி ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். மனிதனோ அவன் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மேன்மையிலிருந்து விழுந்து போனார். God created man in such a lofty condition, but this man has fallen from the estate where God created and made man to be. விழுந்து போன இந்த மனிதனுக்கு தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே எந்த விதத்தில் உதவி செய்து அவனை சரியான ஒரு இடத்துக்கு திருப்புகிறார் என்பதை விளக்கும்படிதான் இங்கே இந்த ஊமையானது நமக்கு வெளிப்படுகிறது. This particular parable explain unto us as to how God cometh in search of this fallen man and renders all possible assistance for this man, so that he would be able to bring this man from the state where he is fallen unto the place where God want man to be. இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்துக்கு வாருங்கள். Let us once again read Saint Luke's chapter 10 verse 30. இங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். Here we notice of a man. அவன் வழி பிரயாணமாக போய் Now கொண்டிருக்கிறான். this man is on a journey. நான் வாசித்த அந்த ஓமையிலே இவன் எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி போகிறதாக நான் வாசித்தோம். In the parable we read that this man was going from Jerusalem to Jericho. இது ஒரு ஓமையாக இருக்கிறபடினால் ஒவ்வொரு வார்த்தைக்கும்
பொருள் இருக்கிறது. Because this is a parable, each and every word contains deep meanings. இவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். Now this man is journeying from Jerusalem to Jericho. இந்த எருசலேம் என்று சொல்லுவது எதை காட்டுகிறது? What does Jerusalem refer to? எருசலேமுக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கு. There are many meanings attributed to Jerusalem. எருசலேம் சமாதானத்தின் வீடு. Jerusalem is the house of peace. எருசலேம் இளைப்பாறுதலின் வீடு. And Jerusalem is the house of rest. எருசலேம் பரிபூரணத்தின் வீடு. Jerusalem is also the house of abundance. எருசலேம் அப்பத்தின் வீடு. Jerusalem is also called as the house of bread. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி எருசலேம் என்று சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதமும் இருந்த அந்த வீட்டிலிருந்து அந்த இடத்திலிருந்து இந்த மனிதன் எரிகோவை நோக்கி போகிறார். It is from this Jerusalem, which is the house of all blessings, this man is moving out from and moving into Jericho. எருசலேம் பாதுகாப்பு உள்ள ஒரு வீடு. Jerusalem is also the house of protection. எருசலேமில் இருக்கிறவர்கள் சரியான பாதுகாப்புக்குள்ள இருக்கிறார். They that are in Jerusalem have a proper hedge and protection. எருசலேம் தேவனுடைய வீடு. Jerusalem is the house of God. எருசலேம் தேவனால் விசாரிக்கப்படுகிற ஒரு இடம். Jerusalem is also the place that is visited and inquired by God. இப்படி இருக்கிற இந்த இடத்திலிருந்து இந்த மனிதனை எரிகோவுக்கு போக சொன்னது யார்? It is from this place who has ever asked this man to move from Jerusalem to Jericho. எரிகோ எதை காட்டுகிறது? What does Jericho refer to? அது இந்த பூமிக்குரிய உலக பிரகாரமான எல்லா விதமான ஆடம்பர வாழ்க்கையும் நிறைந்த ஒரு இடம். That is the place which is filled with the luxury of the world. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. As I am not of the world, ye also are not of the world. அப்படினால் இது தேவன் விரும்பாத ஒரு இடமாக இருக்கிறது. And that is the reason why we understand this place is not the one that is not desired by God. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்ல. God said, I am not of the world. எரிகோவில் உலக பிரகாரமான எல்லா ஆடம்பரங்களும் உண்டு. Whereas in Jericho one can see all the luxurious things of the world. எல்லா ஐஸ்வரியங்களும் உண்டு. All the wealth of the world is seen in Jericho. ஆனால் தேவன் அங்கே இல்லை. But God is not there. தேவனை புறம்பாக தள்ளிவிட்ட ஒரு இடம். That is the place which cast God aside. ஆனால் கண்ணின் காட்சி இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் பூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம்தான் அந்த எரிகோ. But that is the Jericho is the place where the desires of the eyes and the desires of the hearts can be fulfilled. தான் விரும்புகிற எல்லா தீமையான வழிகளிலேயும் நெஞ்சின் வழிகளிலேயும் நடக்கக்கூடிய ஒரு இடம். That is the place where according to the evil desires of heart one will be able to move. மாயை நிறைந்த ஒரு இடம். And that is the place of vanity. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தில் வைத்தார். When God created man, God kept this man in the garden of Eden. அங்கே சகலவிதமான ஆசீர்வாதங்களும் நிறைவாக இருந்தது. And in that place all the blessings were available in abundance. மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே நிறைவாக வைத்திருந்தார். In abundance God kept everything that is needed for man. தேவனுடைய நோக்கத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன் எருசலேம் ஆகிய அந்த ஏதேன் தோட்டத்தில் அமர்ந்திருந்து தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டியவனாக வைக்கப்பட்டான். This man who was created in the image of God was expected to abide in the garden of Eden so that he may be able to grow in the knowledge of God day by day. ஆனால் பிசாசினால் அவனுடைய மனம் கெடுக்கப்பட்டு தேவனுடைய நோக்கத்தை விட்டு அவன் விலகி தன்னுடைய மனதிலே அவன் எரிகோவுக்கு நேராக திரும்புகிறதை இது காட்டுகிறது. Nevertheless, he was deceived by the devil. When he was deceived by the devil, his heart was no longer on God, but the heart began to fall upon the world. The parable shows unto us that this man moving away from Jerusalem to Jericho only relates to what happened in the garden. என்றைக்கு அவன் இந்த எருசலேமில் இருந்து அவன் திரும்பினானோ அப்பொழுதே அவன் பாதுகாப்பை இழந்து போகிறான். On the very day when he decided to move away from Jerusalem to Jericho, on that very day he lost the very protection of God. அவன் தேவனை விட்டு விலகி போகிறான். He began to depart from God.
தேவனுடைய பராமரிப்பின் அந்த எல்லையை விட்டு வெளியே வந்து விடுகிறான். And he came out of the protection or the hedge of God. தேவன் தந்த சமாதானத்தை இழந்து போகிறான். He lost the peace that was given to him by God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்தான். Adam was in the garden of Eden. ஆனால் அவனுடைய மனது அந்நிய சத்தத்தால் கெடுக்கப்பட்டது. Nevertheless, his mind was corrupted by strange voices. அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தாலும் தேவனை விட்டு விலகி விட்டான். Though he was in the garden of Eden, he was far away from God. சமாதானத்தை இழந்து போனான். He lost peace already. சந்தோஷத்தை இழந்து போனான். He lost the joy already. தனக்கும் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுக்கு இடையில் ஒரு பெரிய இடைவெளியை கொண்டு வந்து விட்டான். He brought a great division between him and God who created him. அவருடைய மனம் கெடுக்கப்பட்டது. For his mind was corrupted. அப்படி தேவனை விட்டு விலகுற சந்தர்ப்பம் பார்த்து இங்கே அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறான். When the time had come, it was at that opportune time when he was away from God, he was held by the thieves. இந்த கள்ளர்கள் யாரை காட்டுகிறது? Whom does these thieves refer to? அது பிசாசை காட்டுகிறது. The thieves refer to the devil. அவன் திருடன். He is a thief. பிசாசுக்கு பல பெயர்கள் உண்டு. Devil has many names. அதுல ஒரு பெயர் அவன் திருடன். One of the names is he is a thief. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கு அவன் வருகிறதில்லை. A thief cometh to destroy, to steal and to kill, but for not other reasons he cometh. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் தெளிவாக படிக்கிறோம். We can read about that in the 10th chapter of Gospel according to Saint John. பிசாசு ஒரு மனிதனோடு இடைப்பட்டால் இந்த மூன்று நோக்கத்தோடு தான் இடைபடுகிறார். Whenever devil intercedes in the life of man, he only intercedes for these three reasons. இங்கே மூன்று பேரை நாம் பார்க்கிறோம். We are able to see in the diagram there are three people. இது பிசாசுக்குள்ள இருந்ததான மூன்று நோக்கத்தை காட்டுகிறது. These three people symbolically refer to three attitudes that were in devil. ஒன்று திருடுகிறது, இன்னொன்று கொல்லுகிறது, மூன்றாவது அழிக்கிறது. One is to steal, the other is to kill, while the last one is to destroy. இந்த திருடுகிறது என்று சொல்லுகிறது எதை காட்டுகிறது? When we say stealing, what does stealing mean to us? எதை திருடுகிறான்? What does he normally steal away? விசுவாசத்தை திருடு. He steal away the faith. இரண்டாவது எதை கொல்லுகிறான்? Secondly, what does he kill? ஆத்துமாவை கொல்லுகிறான். He kills the soul. மூன்றாவது எதை அழிக்கிறான்? Thirdly, what does he destroy? சரீரத்தை அழிக்கிறான். He destroy the body. மனிதனை ஆண்டவர் செம்மையுள்ளவனாக சிருஷ்டித்தார். God created man as perfect. சிருஷ்டிக்கப்படும் பொழுது அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் சரியாக இருந்தது. When God created man, his soul, spirit and body were perfect. அவன் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து வளர்ந்து தேவனை போல ஒரு பூரணனாக மாற வேண்டும். He was expected to grow in the knowledge of God that he might become as perfect as God is. ஒரு குழந்தை பிறக்கும்போது எல்லாம் சரியாக தான் இருக்கிறது. When a child is born, every member of the body is all right. ஆனால் அது குழந்தை தான் தகப்பனாக முடியாது. But the child is still a child. The child can never become a father. அந்த குழந்தை பத்திரமாக வளர்க்கப்பட வேண்டும். The child will have to be properly and carefully reared up. ஒரு நாள் அது தகப்பனை போல பூரணமாய் காணப்படும். One day this child may become as perfect as the father. தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன் சரியாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் அவன் வளர்ந்து தேவனை போல மாற வேண்டும். Therefore, though this man has been created as perfectly as possible in the very image and likeness of God, this man was expected to grow to get to the image and likeness of God. தான் பிரவேசிக்க முடியாத அந்த இடத்துக்கு இந்த மனிதனை பிரவேசிக்க முடியாத தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். இவனை பிரவேசிக்க விடக்கூடாது என்று சொல்லி தேவனுக்கும் மனிதனுக்கும் சத்துருவாக பிசாசு மனிதனுக்கு விரோதமாய் செயல்பட்டு முதலாவது மனதை கெடுக்கிறார். God made this man so that he may inherit the place, the lofty place which God had made for man. But devil, who was not able to inherit that sublime place, went ahead to corrupt the mind of this man so that plan of God in the life of man may never become a reality. விசுவாசம் துவங்குகிறது மனதில தான். Faith begins in the mind. விசுவாசம் கேள்வியினால் வரும். For the faith cometh by hearing. கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். Hearing the word of God. வசனத்தை காதால கேட்கும்போது மனதிலே விசுவாசம் உண்டாகும். When we hear the word of God through our ears, in our mind we build faith.
விசுவாசம் வந்தவுடனே அவனுடைய இருதயத்தில் அவன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். When faith comes in the heart, then shall a man surrender himself unto God. இருதயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு சரீரம் அதை நிறைவேற்றுகிறது. When the heart is surrendered to God, then the body fulfilleth it. ஆனபடியினால்தான் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளுடைய காதை அல்ல மூக்கை அல்ல மனதை கெடுத்தது என்று படிக்கிறோம். And that is the reason why we read in the Bible that the serpent subtly did not deceive neither the mouth nor the ear or the nose of Eve, but corrupted the mind of Eve. தேவனுடைய வார்த்தையின் மேல் அவர் கொடுத்த கற்பனையின் மேல் இருந்ததான விசுவாசத்தை மனதிலே கெடுத்து குழப்பி போடுகிறார். The faith that was kept upon the word of God was corrupted at the mind realm. முதலாவது மனதை கெடுக்கிறான், விசுவாசத்தை திருடுகிறான். First and the foremost, by corrupting the mind, he took away or stole away the faith. விசுவாசம் போன பிறகு இருதயத்தில் பாவம் பிரவேசிக்கும். When the faith was stolen away, in the heart enters sin. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். The soul that committeth the sin will die. ஆத்துமா செத்த பிறகு சரீரத்தினுடைய ஆயுசு காலம் குறைந்து போகும். When the soul dieth, from that moment onwards, the extension of the body also get diminished. ஆனபடியால்தான் இந்த திருடர்கள் அந்த வழியருகே இருந்ததான அந்த மனிதனை எந்த விதத்தில் சேதப்படுத்துகிறார்கள்? And that is the reason why, as to in what manner the thieves that were on the wayside attempted to destroy this man. முதலாவது அவருடைய வஸ்திரத்தை உரிகிறார்கள். First and the foremost, they stripped him of his raiments. இரண்டாவது காயப்படுத்துகிறார்கள். Secondly, they wounded him. மூன்றாவது குற்றுயிராய் போட்டு போய்விடுகிறார். Thirdly, they left him half dead. அப்ப வஸ்திரத்தை உரிகிறது என்று சொல்லுவது எதை காட்டுகிறது? That means when it is mentioned stripped him of his raiment, what does that mean? விசுவாசத்தினால் அவனுக்கு கிடைத்த மகிமையை உரிந்து கொள்கிறார். They took away the glory that this man received by means of the faith. விசுவாசம் போன உடனே மகிமையும் போய்விடுது. When faith departed, glory also departed from this man. ஆனபடியால் வஸ்திரம் உரியப்பட்டது. And that is the reason why we notice he was stripped off his raiment. இரண்டாவதாக அவனை காயப்படுத்தி விட்டார். Secondly, we notice that he was wounded. இந்த காயம் அவருடைய ஆத்துமாவின் காயத்தை காட்டுது. This wound referred to the wound that he had on his soul. இரண்டு விதமான காயங்கள் உண்டு. There are two kinds of wounds. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரத்தை படித்தால், as we read the book of Isaiah chapter 61, இருதயத்திலேயும் காயம் உண்டு, சரீரத்திலேயும் காயம் உண்டு. there we notice both in the heart and in the body there can be wounds. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில வந்து எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய போகிறார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தார். Prophet Isaiah prophetically declared as to what kind of ministry Lord Jesus Christ will render when he comes to the earth. அதைத்தான் அங்கே படிக்கிறோம். That is what we read there. வாசியுங்கள் சீக்கிரமா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு இருதயத்தில் உள்ள காயத்தை கட்டுதல். And there are people that are bruised in the heart, and their bruise should be bound. இந்த திருடர்கள் முதலாவது மகிமையை உரிந்தார்கள், இரண்டாவது ஆத்துமாவை காயப்படுத்தி விட்டார்கள். These thieves first took away the glory, and then they bruised or wounded his soul. மூன்றாவதாக குற்றுயிராய் போட்டு விட்டார். Thirdly, they left him half dead. மனிதன் பாவம் செய்கிறது நிமித்தம் தான் அவனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகிறது. Because of the sin that man committed, his duration of life also gets shortened. முதலாவது மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்த போது அவனுக்கு ஒரு கால வரம்பே கிடையாது, யுகாயுகமாக இருக்கும்படி தான் சிருஷ்டித்தார். When God created man, he did not give the end limit of his life, whereas man was created to live endlessly for ages. ஆதாம் பாவம் செய்த பிறகு அவனுடைய ஆயுசு நாட்கள் ஒரு வரம்புக்குள்ள வருகிறது. But when Adam committed sin, his life had come to a time limit. 930 வருடங்கள் அவன் உயிரோடு இருந்தான். He thus lived for 930 years. அதன் பிறகு பாவம் பெருக 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 இன்றைக்கு ஒரு இந்தியனுடைய சராசரி வயது 45க்குள்ளாக வந்து விடுகிறது. From that day onwards up till now, because the sins of man abounded, an average Indian only lives to the span of about 45 years. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதற்கு காரணம் என்ன? What is the reason for this? ஏன் மனிதன் இப்படி ஒரு குற்றுயிராக வருகிறான்? Why should man be found in the state of half dead? குற்றுயிர் என்றால் ஆயுசு நாட்கள் குறைந்து போகிறதை காட்டுகிறது. Half dead means that the duration of his lifetime has been
been shortened. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போகிறவன் தான் குற்றுயிராக கிடக்கிறவன். A man who is going to be dying in a short while is called as half dead. மனிதனுடைய பாவத்து நிமித்தம் அவன் இன்றைக்கு ஆயுசு நாட்கள் குறைவுள்ளவனாக வருகிறான். Because of the sins of man today, man has been considerably shortened his own lifetime. இந்த திருடர்கள் இப்படி மூன்று விதங்களில் அவனை காயப்படுத்தி விடுகிறார். Thus, in these three ways, these thieves have wounded him. இந்த வழியாக அவனை போட்டுவிட்டு போய் விடுகிறார். They left him on the way and left away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி இருக்க அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறார். When this is the case, there was a priest that was coming on that side. அந்த ஆசாரியன் அவனை பார்த்துவிட்டு வேறொரு பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு போகிறார். When the priest saw him, he passed by on the other side. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆசாரியன் எதை காட்டுகிறது? Whom does the priest refer to? பலி செலுத்துவதை காட்டுகிறது. It referred to the offerings. அப்போ ஆடு மாடு மிருகங்களை பலி செலுத்துகிறதுனால ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு ஒரு உண்மையான நிவாரணம் கிடைக்காது. That means because of the sacrifice of the goat or the sheep or an oxen or the cow, there shall not be the purging of sins of man. ஆனபடியால் இந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை பார்த்து இந்த ஆசாரியன் உன்னை மீட்க என்னால் முடியாது என்று சொல்லி பலி ஒதுங்கி விடுகிறது. Because the priest understood that I shall not be able to deliver you or redeem you, this priest as a sacrifice departed from him. ஆடு மாடு மிருகங்களை பலி செலுத்தி பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகிற அருமையான நண்பனே, இன்றைக்கு உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள். Beloved friend, who had been considering so long by sacrificing an animal such as a goat or a sheep or an oxen, you thought you should be able to turn away the sin from you. Today you'll have to change the heart. நீ எத்தனையோ முறை பலி செலுத்தி விட்டாய், இதுவரைக்கும் உன்னுடைய பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். Many times you have made offerings and sacrifices, but there is no deliverance from your sin. அறிவுள்ள மனிதன் செய்கிற பாவத்தை அறிவற்ற மிருகங்களுக்கு பலி செலுத்துகிறதுனால அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது. How come a man with knowledge commits sin can expect that an animal that does not have any knowledge when sacrifice could purge your sin away? அடுத்த பக்கத்திலே ஒரு லேவியன் ஒருவன் தன்னுடைய முகத்தை வேற பக்கம் பார்த்துவிட்டு அவனும் திரும்பி கொண்டு போக. On the other side we noticed there was a Levite who also saw him but changed his face to the other side and went away. இது எதை காட்டுகிறது? What does this show? இது சட்டதிட்டங்கள் கட்டளைகள் பிரமாணங்களை காட்டுகிறது. This only refer to the laws, ordinances and the statutes. எல்லா மதங்களிலேயும் சட்டங்கள் பிரமாணங்கள் ஏராளம் இருக்கிறது. Every religion is plenty with ordinances and the statutes and the laws. சட்டதிட்டங்கள் பிரமாணங்கள் ஒரு மனிதனை மீட்காது. Laws, ordinances and the statutes shall never be able to save a man. இவன் என்ன சொல்லுகிறான்? What does he say? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவன் எப்படி குற்றுயிராய் வந்தான்? How did he become like this half dead man? இவன் தனியா வந்திருக்க கூடாது. He should not have come alone. சட்டம் பேசுகிறான். That's how he speaketh of a law. இவன் தனியா வந்தது தப்பு. It is wrong on his part to come alone. இவன் வந்த நேரம் தப்பு. It was wrong for him to come at that time. இவன் கவனமாக வராமல் போய்விட்டான். He did not come with much care. இப்படி பல சட்டதிட்டங்களை சொல்லி அவன் போய் கொண்டிருக்கிறான். Like this he quoted many laws and also went away on his way. நாமும் பிரயாணம் பண்ணும்போது ரோட்ல சில கார் பஸ் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறது. Also when we travel on the road we notice some vehicles have got involved in some accidents. அடிபட்டாச்சு, கீழே விழுந்து கிடக்கிறார்கள். மீட்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நாம் செய்யணும். Accidents have happened, people have been wounded and they are fallen. We should now see as to how can we do what we can. இவன் பயங்கர ஸ்பீட்ல வந்திருப்பான். ஸ்பீடு குறைச்சு வந்திருக்கணும். What we do, instead of that we say this man must have driven the car very fast. He should have minimized the speed of the vehicle. இந்த டிரைவர் குடிச்சிட்டு வந்திருப்பான். This driver was under alcohol maybe. எதுக்கு வர்ற வண்டியை சரியா கவனிக்காம வந்திருப்பான். He probably may not have considered the vehicle that was on the opposite direction. தூக்க கலக்கத்துல வந்திருப்பான். Perhaps he was sleepy. அவன் தூங்காம வந்திருக்கணும். He must have come without sleeping. இது விடிய காலமா தான் நடந்திருக்கணும். This must have taken place right early in the morning. இப்படி பேசுகிறதுனால அந்த பஸ்ஸுக்கு ஒரு மீட்பு கிடைக்குமா? அங்க அடிபட்டு கிடக்கிறவர்களுக்கு ஏதாயிலும் ஒரு மீட்பு உண்டா? Because of all this reasoning out, do you think there will be any redemption for the bus or the people that got involved in the accident have any redemption? சட்டதிட்டங்களும் பிரமாணங்களும் மனிதனை மீட்காது. The laws, ordinances and the statutes will not deliver man. மூன்றாவதாக அங்கே ஒரு சமாரியன் வருகிறார். Thirdly, there is a Samaritan. இந்த சமாரியன் இவனை கண்டு
இவன் மேல் மனது உருகி அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களை கண்டு திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் அதிலே வார்க்கிறான். This Samaritan saw him, he came nigh unto him, he had compassion on him, and then he poured oil and the wine upon this wounded man. அவரிடத்தில் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. He did not ask any question unto this man. அவனை கண்டான், மனது உருகினான், தன்னால் முடிந்த பணிவிடையை செய்கிறான். He looked at him, he saw him, he had a compassion on him, and he did whatever he can do unto him. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் மனிதனை கண்டு மனது உருகினார் என்பதை இதன் மூலம் வெளிப்படுத்துகிறார். From this, Lord Jesus Christ thus revealed unto us that he looked at man and had compassion on man. மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க கூடும்? How man could have been. இன்றைக்கு நீ விசுவாசத்தை இழந்திருக்கிறாய். Today you are found as the one that has lost your faith. தெய்வ நம்பிக்கை இல்லை. You do not have the hope upon God. பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை இல்லை. Neither have the hope on the heaven. பரிசுத்த ஜீவியத்தை பற்றிய நம்பிக்கை கிடையாது. Have no hope about a holy life. தேவன் உண்டா என்று சந்தேகமாக இருக்கிறது. You do have a doubt whether at all God is. பூமியில இருக்கிற மனிதன் பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ள முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. You have a doubt thinking, will at all man who is on the earth will ever be able to relate with God who is in heaven? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, இப்படி இருக்க, Beloved, when this is the case, இந்த சமாரியனோ அவன் இருக்கிற இடத்தை கண்டு அவன் மேல் மனது உருகுகிறார். whereas this Samaritan had a look at the place where this man was and he had a compassion on that man. அவன் கிட்ட போய் அவருடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்க்கிறார். He went nigh unto this man, had compassion on him, then upon his wounds he poured both oil and wine. இந்த இடத்தில் எண்ணெய் கிருபையையும் திராட்சை ரசம் சத்தியத்தையும் காட்டுகிறது. Oil here refer to grace while wine refer to truth. இயேசுவின் இரத்தம் ஒரு சத்தியம். The blood of Lord Jesus Christ is a truth. வேத வசனம் ஒரு சத்தியம். The word of God is a truth. கிருபை எண்ணெய் கிருபையை காட்டுகிறது. Grace, oil refer to grace. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் பாவம் நிவர்த்தியாகும் என்று நான் வேதத்தில் படிக்கிறேன். We read from the Bible only by means of grace and truth sin will be taken away or purged. ஒரு மனிதனை ஆண்டவர் கிருபையையும் சத்தியத்தையும் கொடுத்து அவருடைய காயங்களை கட்டுகிறார். God give both grace and truth and binds the wound of a man. கர்த்தராகிய இயேசு மன உருக்கம் உள்ளவராக இன்றைக்கு மனிதனை தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, As a compassionate God, beloved, Lord Jesus Christ had come in search of man today. இந்த பூமியில் இருக்கிற உன்னுடைய காயங்களை கட்டி உண்மையாக உன்மேல் மனது உருகி உன்னை தேடி வந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. Lord Jesus Christ is the only one that had compassion on you even while you were living on the earth, that he came nigh unto you that he may bind the wounds of you. கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. நாம் எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். Let us all be on our knees. கடைசி நேரம். This is the last moment. முக்கியமான நேரம் இது. This is a very important time. அப்படினால் யாரும் இந்த நேரத்தை நஷ்டப்படுத்தி விடாதீர்கள். Therefore, beloved, do not waste this important time. தேவன் மனிதனை சந்திக்கிற நேரம். This is the time in which God meet man. தேவன் நம்மை கண்டு மனது உருகுகிற நேரம். This is the time at which God will have compassion on us. நம்முடைய காயங்களை கட்டுகிற ஒரு நேரம். This is the time for God to bind our wounds. எந்த காரியத்தையும் குறித்து சிந்திக்காமல் முடிந்தவர்கள் எல்லாரும் தங்களுடைய முழங்கால்களை முடக்கி கண்களை மூடின வண்ணமாக கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. Do not be thinking about anything else. Whoever is possible may be on your knees. Close your eyes, but keep your focus and attention only on God. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, நீ எருசலேமிலே இருந்திருக்க வேண்டும். you should have been at Jerusalem. மனிதனோ தேவன் வைத்த இடத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். Man, leaving the place which God gave unto him, he came out of God. தேவனுடைய நோக்கத்திலிருந்து மனிதன் விழுந்து விட்டார். Man fell down from the plan of God. விழுந்த மனிதன் தான் விழுந்த இடத்திலிருந்து எழும்பும்படி
அநேக பரிகாரங்களை அவன் தேடுகிறான். This man, that he may rise up by himself from his fallen state, he is doing many things by his own self. அவனுக்கு மீட்புக்கான வழி இல்லை. But there is no way for his redemption. மீட்கக்கூடியவர் ஒரே ஒருவர். There is only one that is worthy to deliver. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மீட்பராக இருக்கிறார். Lord Jesus is the one and only redeemer. நீ விழுந்து கிடக்கிற இந்த இடத்திலிருந்து உன்னை மீட்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் உண்டு. Lord Jesus only possess the power to deliver you from the place where you are found fallen. நம்முடைய உண்மையான நிலவரங்களை நாம் உணர்கிறோமா? Are we able to understand correctly our fallen state? இன்றைக்கு உனக்கு சமாதானம் இல்லை என்று நீ ஒத்துக்கொள்ளுகிறாயா? Do you accept today that you do not have peace in you? சந்தோஷம் இல்லை என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா? Would you be able to accept today saying I have no peace in me? என்னுடைய மனதிலே என்னுடைய ஜீவியத்திலே பரிசுத்தம் இல்லை என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா? Can you accept and say I neither have peace in my heart or in my mind? தேவனை விட்டு நான் விலகி இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா? Will you accept and say I am far away from my God? கள்ளனாகிய பிசாசு என்னை காயப்படுத்தி விட்டான் என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா? Will you say this thief devil has wounded me? நான் குற்றுயிராய் கிடக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா? Would you also accept the fact that you are half dead? எனக்கு ஒரு மீட்பர் தேவை என்று உணர்கிறாயா? Do you understand that you are in need of a redeemer? உன்னுடைய மதம் இதுவரைக்கும் உன்னை மீட்கவில்லையே. Your religion has not delivered you thus far. நீ செலுத்தின பலியும் காணிக்கையும் உன்னை மீட்கவில்லையே. The sacrifices and the offerings that you have offered so far had not redeemed you. நீ அறிந்த மத சட்டங்களும் கோட்பாடுகளும் உன்னை மீட்கவில்லையே. The laws and the ordinances of your religion had not redeemed you thus far. இன்றைக்கு மீட்கக்கூடிய ஒருவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். But today the redeemer has come in search of you. அருமையான இயேசு உன்னுடைய உண்மையான நிலவரங்களை கண்டு மனது உருகி அவர் பரலோகத்தில் இருக்க முடியாமல் இந்த பூமியிலே அருமையான நண்பனே உன்னை தேடி வந்திருக்கிறார். Beloved Jesus, having compassion on you, he is not able to be in heaven but to redeem you. He has come in search of you into this very place today. நீ எந்த மதத்தை சேர்ந்த நண்பனாக இருக்கலாம். You may be a friend belonging to any religion. எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருக்கலாம். Maybe belonging to any caste. அதை பற்றி இப்ப சிந்திக்கவே வேண்டாம். But you should not think about that now at all. உன்னை மீட்கக்கூடியவர் ஒரே ஒருவர்தான். There is only one who can redeem you. மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கொண்டு வரப்படுகிறது. Redemption cometh only by Jesus. பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டு. The authority and power to forgive sins is only with Jesus. இன்றைக்கு நீ வஸ்திரம் உரிந்து நிர்வாணியாக காணப்படுகிறாய். Today you are found naked as the one who has been stripped off of the raiments. உன்னுடைய உண்மையான நிலவரங்களை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. Jesus is the only one that knoweth your state. ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுக்க நீ முன்னுக்கு வருவாயா? Would you come forward to give this one opportunity to God? இயேசுவே பாவியாகிய என் பேரில் கிருபையாயிரும் என்று சொல்ல வருவாயா? Will you come forward by saying, Jesus, have mercy upon me, this sinner? நீங்கள் எந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நின்று கொண்டிருந்தாலும் சரி, wherever you may be seated or standing, கண்களை மூடி ஒரே ஒரு வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற உன் தேவனை நோக்கி நீ சொல்லுவாயாக. Having your eyes closed unto God who's in heaven, will you only open up your mouth and say this one word? நான் பாவி. I am a sinner. தேவனே நான் பாவி. God, I am a sinner. என் பேரில் கிருபையாயிரும். Have mercy upon me. என் பேரில் கிருபையாயிரும். Have mercy upon me, O God. இந்த சத்தம் உன் இருதயத்திலிருந்து உண்டாகட்டும். May this word, this voice come out of your heart. அந்த தேவன்தான் இயேசு என்னும் நாமத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறார். That God came unto you in the name of Jesus. உன்னுடைய விசுவாச கண்ணால் நீ பார்ப்பாயா. Open up your eyes of faith and see him. தேடி வந்திருக்கிற அந்த இயேசுவினுடைய கரத்திலே எண்ணெயும் திராட்சை ரசமும் இருக்கிறது. In the hand of Jesus who has come in search of you, he has both oil and wine in his hand. நான் பாவி, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று உணர்கிற, நான் வியாதியஸ்தன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று உணர்கிற உன்னை பார்த்து ஆண்டவருடைய ஒரு கரம்
உன்னை அப்படியே கட்டி அணைத்து நீ விழுந்து கிடக்கிற அந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிறது. The hand of God who had come unto you in compassion, and as you are crying unto God saying I am a sinner, his hand is lifting you up and he is embracing you. இன்னொரு கரத்தால் அவர் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் எடுக்கிறார். By another hand, behold, he is lifting up both oil and wine. அந்த திராட்சை ரசம் இயேசுவுடைய இரத்தமாக இருக்கிறது. That wine is the blood of Lord Jesus Christ. உனக்காக உன்னுடைய பாவங்களை, வியாதியை, சாபங்களை சுமந்து வாலிப பிராயத்தில் கல்வாரியில் சிந்தினாரே அந்த தூய இரத்தம் உனக்காக கொண்டு வரப்படுகிறது. That pure blood which Lord Jesus Christ shed for you, for your sin, for your curse upon the cross of Calvary at the prime of his youth, he has brought that blood for you. அந்த இரத்தத்தை எடுத்து உன்னுடைய காயங்களிலே அவர் ஊற்றுகிறார். Taking that blood, he is right now pouring that blood upon your wounds. உன்னுடைய பாவத்தினால் உன்னுடைய ஆத்துமா காயப்பட்டிருக்கிறது. By sins your soul has been wounded. அது செத்து கிடக்கிறது. It is found dead. இயேசுவுடைய இரத்தத்தில் உண்டான ஜீவன் உன்னுடைய காயங்களை ஆற்றி உனக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறது. The life that is in the blood of Lord Jesus Christ, beside the healing your wounds, it is also bringing life into you. நான் பாவி என்று ஒத்துக்கொண்ட அநேகருடைய ஆத்துமாவில் கர்த்தராகிய இயேசு தம்முடைய இரத்தத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறதை என்னுடைய விசுவாச கண்ணாலே நான் பார்க்கிறேன். I am able to see through the eyes of faith that the Lord Jesus is pouring his blood into the souls of many that have confessed saying I am a sinner. இதோ எண்ணெயை ஊற்றுகிறார், உனக்கு சத்தியத்தை கொண்டு வருகிறார். Behold, the Lord is pouring upon you the oil which is the truth. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. Beloved brother, beloved sister, beloved friend, it is by the truth and by the grace your sins have been forgiven now. கல்வாரியில் அன்பில் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதல் நீரே. கல்லையுமா உருவாக்கிடோ நதியாய் பாயுதல் நீரே. கல்லையும் நொறுக்கி உருவாக்கிடோ கல் நதியாய் பாயுதல் நீரே. அன்பில் வெள்ளமே
எங்களை நேசிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே சுவாமி, இந்த வேத பாடத்திൻ്റെ முதல் நாளுக்காய் உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கர்த்தாவே சுவாமி பட்டணத்தை நேசித்து, இந்த ஜனத்தை நேசித்து, இந்த ஜனத்துக்கு தேவையான கர்த்தாவே சுவாமி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஆலோசனைகளை தந்தருளும்படிக்கு பல இடங்களிலிருந்தும் தேவ ஜனங்களை நீர் வரவழைத்து உம்முடைய கர்த்தாவே வேதத்தின் மறைபொருளையும் தேவனுடைய ரகசியமான கர்த்தாவே சுவாமி ஓமைகளை குறித்தும் நீர் எங்களோடு கூட பேசி எங்களை தட்டி உணர்த்தி எழுப்பினீரே, அதற்காய் உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலாகாலங்களில் மறைக்கப்பட்டதான தேவனுடைய ரகசியங்கள், தேவனுடைய மகத்துவங்கள், பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்று அனுபவிக்க இந்த பூலோகத்திலே நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே சுவாமி, இந்த வசனத்தின் மூலமாக எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட தேவரீர் இந்த இரவில் நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் நமக்கு நன்றியோடு நமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை தன்னுடைய நிலவரத்தில் மறுபடியும் திரும்ப கொண்டு வருவதற்காக அவனோடு கூட கர்த்தாவே பலவிதமான ஓமைகள் மூலமாக உம்முடைய வாய்களை திறந்து நீர் அவர்களுக்கு கர்த்தாவே உணர்த்தி கொடுத்ததான இயேசு இந்த இரவிலையும் இந்த கூட்டத்தின் மத்தியில் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறபடினால் நமக்கு நன்றியோடு நமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இன்றைக்கு நாங்கள் கேட்டதான ஓமையின்படி கர்த்தாவே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் புறப்பட்டு போனான் என்று படிக்கிறோம். தேவன் வைத்த இடத்துல மனுஷன் இல்லாதபடிக்கு தன்னுடைய விருப்பம் போல தன்னுடைய கர்த்தாவே உலகத்தில் இழுக்கப்பட்டு மாம்சத்தால் இழுக்கப்பட்டு பொல்லாத வழிகளை அவன் தெரிந்து கொண்டு கர்த்தாவே போகிற வழியில கர்த்தாவே சுவாமி அவனை பலவிதமான கர்த்தாவே சுவாமி வல்லமைகளும் திருடர் போன்றதான திருடர்களும் அவனை கர்த்தாவே அடித்து காயப்படுத்தி கர்த்தாவே அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து குற்றுயிராக்கி விட்டு போனதான நிலவரங்களை குறித்து இந்த இரவில் நாங்கள் படித்தோம், கற்றோம், கேட்டோம். ஆண்டவரே தேவரீர், கள்ளர்கள் கர்த்தாவே இந்த உலகத்தில் தள்ளப்பட்டதான விழுந்து போன பிசாசுகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மனுஷனுடைய மனதில் இருக்கிறதான விசுவாசத்தை கெடுத்து அழித்து கர்த்தாவே சுவாமி அவனுடைய ஆத்துமாவை கர்த்தாவே காயப்படுத்தி அவனுடைய சரீரத்தில் குற்றுயிராக்கி விட்டு போகிறதான நிலவரத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கு கர்த்தாவே கற்றுக்கொண்டோம். இதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஜீவியத்திலையும் தேவன் மனுஷனை வைத்த இடத்துல நாங்கள் இல்லாதபடிக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பொல்லாத வல்லமைகளால் இழுக்கப்பட்டு நாங்கள் கர்த்தாவே சுவாமி குற்றுயிராக்கப்பட்டதான நிலவரத்தை நாங்கள் அறிந்து உம்முடைய பக்கமாக திரும்புவதற்கு நீர் உதவி செய்தீர். கர்த்தாவே இந்த குற்றுயிராய் கிடந்ததான மனுஷனை கர்த்தாவே இந்த ஆசாரியன் கர்த்தாவே சாமி கண்டு பக்கமாய் விலகி போனான் என்று படிக்கிறோம். கர்த்தாவே அந்த ஆசாரியன் கர்த்தாவே பலி செலுத்துறதான நிறுவனத்தை காட்டுகிறது. ஆகையினாலே கர்த்தாவே அறிவுள்ளதான மனுஷனை அறிவில்லாத மிருகங்கள் மீட்க முடியாது என்று குறித்து திட்டவட்டமாக நீர் எங்களோடு கூட பேசினீர். அந்த வழியாக குற்றுயிராய் கிடந்ததான அந்த மனுஷனுடைய பக்கமாக லேவியன் ஒருவன் வந்தான். அவனும் கண்டு கர்த்தாவே சுவாமி அந்த இடத்தை விட்டு பக்கமாக விலகி போனான் என்று படிக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் கர்த்தாவே சுவாமி ஒரு மனுஷனை சட்டங்களோ திட்டங்களோ பிரமாணங்களோ ஒன்று விடுதலையாக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆண்டவரே தேவரே, ஆனாலும் மூன்றாவதாக அந்த வழியாக நல்ல சமாரியன் என்றதான ஒரு மனுஷன் வந்தான் என்று படிக்கிறோம். அந்த கர்த்தாவே நல்ல சமாரியன் அந்த குற்றுயிராய் கிடந்ததான மனுஷனுடைய அருகாமையில் வந்து கர்த்தாவே அவனுடைய காயங்களை கழுவி அந்த காயங்களில் கர்த்தாவே எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்தான் என்று படிக்கிறோம். ஆண்டவரே, எண்ணெய் தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபையும் கர்த்தாவே சுவாமி திராட்சை ரசம் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறது. நீர் இந்த பூலோகத்தில் சத்தியமும் கிருபை நிறந்தவராக இந்த பூலோகத்திற்கு நீர் வெளிப்பட்டீர். ஆண்டவரே தேவரீர், இந்த சத்தியமானது மனுஷனை இன்னைக்கு விடுதலையாக்கி கொண்டிருக்கிறபடினால் நமக்கு நன்றியோடு நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனுஷன் இந்த நாட்கள்ல எல்லா விதமான வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி அவனை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துவதற்கு இன்னைக்கு சத்தியத்தை இந்த ஜனத்து மத்தியில் நீர் அனுப்பினதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டபடினால சத்தியத்தினால முழு விடுதலையை நாங்கள் இந்த பூலோகத்தில் பெற்று அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளபடியாய் மன்றாடுகிறோம். நல்ல சமாரியனாகிய இயேசு இந்த பூலோகத்திற்கு வந்து பக்கத்தாவே அக்கிரமத்திலையும் பாவத்திலையும்
உழண்டு கொண்டு சிக்கி தவித்துக் கொண்டு விழுந்து போன மனுஷனை உம்முடைய இரத்தமானது இன்றைக்கு கத்தாவே கழுவி சுத்திகரித்து அவனை கத்தாவே நீதிமானாய் மாற்றிக் கொண்டிருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த மேன்மையான அனுபவங்களை வந்த யாவரும், இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவரும் கத்தாவே சாமி பெற்று அனுபவிக்க நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். பேசுற முடமானையும் கத்தாவே விசேஷிக்கப்பட்ட வார்த்தைகளை தந்து உம்முடைய வல்லமுள்ள வசனங்களை தந்து கத்தாவே நீர் பேசி மனுஷனை நீர் தூக்கி எடுத்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனமானது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறபடினால ஒவ்வொருவரையும் நீர் அந்த வசனத்தின் மூலமாக உயிர்ப்பித்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினபடினால ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்களிலையும் கர்த்தாவே திரளான ஜனங்களை இந்த தேவ சமூகத்திற்கு கொண்டு வந்து இந்த மேன்மையான சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். கூட்டங்களின் மூலமாக நீர் அவைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயிர்ப்பித்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை பெற்றுக் கொண்டதான நாங்கள் ஜீவனில் நம்பிக்கையோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து போக நீர் உதவி செய்யும். யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. நாம் சோதரிப்போம். சோதனம் சோதனம் சோதனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவருடன் கர்த்தராகிய இயேசுவுடன் இருப்பதாக. சத்தமாக 3 நல்ல போடுங்கள்.